ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அவரை நோக்கி பார்க்கிற நம்மளுடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அதை விசுவாசிக்கிறீங்களா? நம்ம மனுஷனை பார்க்குறோமா? இல்லைல்ல, இந்த அண்ட சராசரங்களே உண்டாக்குன சர்வ வல்லவரை நோக்கி பார்க்குறோம். நம்ம வெட்கப்பட்டு போவோமா? இல்லை. சின்னதோ பெரிதோ அவர் நம்மளை மகிமைப்படுத்துவார். நிச்சயம் இருக்கா? கரங்களை உயர்த்தி ஆமென். நம்ம இப்போ ஆண்டவர் நம்ம இணைந்து ஆராதிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம படித்து நம்ம ஆராதிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இந்த கொரிந்தியர் பட்டத்துல மிகுந்த உபத்திரம் பட்டாங்க. அவங்க கொடியதான ஒரு உபத்திரம் தான், தரித்திரம் தான், ஆனா பரிபூரண சந்தோஷத்தினால உதாரத்தமாய் கொடுத்தாங்க. நமக்கு கஷ்டம் இருக்கும்போது, சோதனை இருக்கும்போது, சின்ன சின்ன யாராவது ஏதோ வேலையிலையோ ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ வீட்லையோ சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம்ல. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? உதாரத்துவமா ஏதாவது அவங்களுக்கு செய்ய முடியுமா? அவங்களுக்கு பார்த்து விசாரிக்க முடியுமா? நம்ம முகம் வேர்த்துரும், நம்ம டக்குன்னு சங்கடப்பட்டுருவோம்ல. இல்லை, ஆண்டவரை தான் நம்மளால துதிக்க முடியுமா? இல்லை. ஆனா இவங்க கொடுமையான சோதனையா உபத்திரவத்துல இருக்கிறாங்களா? ஆனா என்ன பண்றாங்கன்னா பரிபூரண சந்தோஷத்தினால உதாரத்துவமாய் கொடுத்தாங்களா. அதுல என்ன இருக்கும்னா ஓவர்ஃப்ளோயிங் ஜாய், கிரேட் ஜாய். எப்படி ஒரு கொடிதான உபத்திரவத்துல, ரொம்ப ஒரு டெஸ்டிங் பீரியட்ல எப்படி அவங்களால ஓவர்ஃப்ளோயிங் ஜாய் இருந்தாதான் உதார்த்தமா கொடுக்க முடியும். கரெக்டா? நம்மளே இருந்தா நம்மளால அம்மா கூட இங்க இருக்கியா அப்படின்னு நம்ம கூப்பிட்டா கூட நம்ம அமைதியா ரூம்ல இருப்போம்ல. நம்ம சேடா இருக்கும் போது பைபிளை திறக்க முடியாது. ஆனா இவங்களுக்கு எப்படி இந்த பரிபூரண சந்தோஷம் வந்தது அப்படின்னா, சங்கீதம் 16ல ஒரு அழகான வசனம் இருக்கு. நான் படிக்கிறேன். 11ஆம் வசனம். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. presence is full of joy. அப்ப எந்த உபத்திரவமோ, எந்த காரணமோ, என்ன பிரச்சனையோ, ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கிற மனுஷனால உதாரத்துவமாய் அவரை துதிக்க முடியும், உதாரத்துவமா ஊழியம் செய்ய முடியும், மனம் மகிழ்ச்சியா எல்லாம் செய்ய முடியும். அவனால சோர்வா எதுவுமே செய்ய முடியாது. ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அப்படி. ஏன்னா full of joy in the presence of the Lord. இப்போ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் கிடைக்கிற அப்பாவோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அப்போ எல்லாம் உங்களுக்கு கொடிதான உபத்திரம் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் தூரம் ஆக்கிட்டு இந்த பிரசன்ஸ்ல எனக்கு கிடைக்க போகிற பரிபூரண சந்தோஷத்தை, அப்பா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், அவர் பிரசன்ஸ்ல இருக்கும்போது எல்லாம் மெழுகு போல உருகி போகும்னு சொல்லிட்டு இந்த பாடலை எங்களோடு கூட இணைந்து பாடுவீங்களா? பரிபூரண ஆனந்தம் நீங்க தானப்பா, நிரந்தர பேரின்பம் நீங்க தானே ஏசு ராஜா, என் நேசரே, எல்லாமே நீங்க தானேன்னு சொல்லுங்க. எது இல்லைன்னு நினைக்கிறீங்க? அது இல்லை, எல்லாமே நீங்க தான்ப்பா. பாடுவீங்களா எங்களோடு கூட இணைந்து? பரிபூரண ஆனந்தம் நீங்க தானே, நிரந்தர பேரின்பம் நீங்க தானே. பரிபூரண ஆனந்தம் நீங்க தானே, நிரந்தர பேரின்பம் நீங்க தானே. இயேசு ராஜா, என் நேசரே, எல்லாமே நீங்க தானே. சொல்லுங்க அப்பாவை பார்த்து, இயேசு ராஜா, இயேசு ராஜா, எல்லாமே நீங்க தான்ப்பான்னு சொல்லுங்க. எல்லாமே நீங்க தானே. இம்மானுவேல், இயேசு ராஜா, கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்தருள்வார். சொல்லுங்க இம்மானுவேல், இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. ஒரு நிமிஷம் பாருங்களா, இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? இம்மானுவேல், இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த அப்படின்னா என்னதுமா?
மலர்ந்ததுன்னா இப்படி கரெக்டா மலர்ந்த ரோஜா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்குள்ள நான் ஷைன் ஆகிறதுக்கு ஒரு மலர்ச்சியும் இல்லையே, ஒரு growth இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. இந்த உலகத்தையே மலர செய்ய ஆண்டவர் உங்க கூட இருக்கிறனால நீங்க எப்படிதான் மலர்ந்த ரோஜா. அவர் உங்க கூட இருக்கிறனால கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாரு, பூத்து குலுங்க செய்வாரு, கனி கொடுக்க செய்வார். ஏன்னா இந்த உலகத்தையே அவர் தான் நாங்க மலர செஞ்சாரு. எவ்வளோ என்ன வெறுமையா இருந்துதான், ஒழுங்கின்மையா இருந்ததான். ஆவியும் வார்த்தையும் இணைந்த உடனே இவ்வளவு ஒரு அழகான பூமி இருக்குல்ல. இவ்வளவு அழகா இந்த பூமியை உண்டாக்குன தேவன் உங்க வாழ்க்கையை அலங்கரிக்காம விட்டுருவாரா, மலராம விட்டுருவாரா? மலர்ந்த ரோஜா உங்க கூட இருக்கிறது தான் பெரிய ரகசியமே. இந்த மண்பாண்டத்துக்குள்ள மகிமையா இருக்கிறது ஒரு பொக்கிஷம். அந்த ரகசியம் என்ன தெரியுமா? ஏசு ராஜா உங்க கூட இருக்கிறதுனால. எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறியா? உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பின்னாடி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறா? ஒண்ணும் வேண்டாம், அவர் மாத்திரம் உங்க கூட இருந்தா போதும். மலர்ந்த ரோஜா பாடுவீங்களா? இம்மானுவேல், ஏசு ராஜா எனக்குள்ளே, அவர் மலர்ந்த ரோஜா. அவர் இருக்கனால என் வாழ்க்கையை அவர் அலங்கரிப்பாரு. விசுவாசமா பாடலாமா? இம்மானுவேல், சந்தோஷமா இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. சொல்லுங்க. இம்மானுவேல், இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. தேவையான ஒன்று நீங்க தானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்க தானே. எல்லாமே ஏதோ ஒரு விஷயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? எடுபடாத நல்ல பங்கு அவர் உங்க கூட இருக்கிறார். அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே. அன்பு கூர்ந்து சில வேளை உதவி செய்ய மாட்டாங்க, சரி பிடிச்சுக்கோ அப்படின்னு. ஆனா அன்பு கூர்ந்து பலியானவர் சகலத்தையும் அவரோடு கூட சேர்ந்து கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? பாடுவீங்களா எங்களோடு இணைந்து? தேவையானது ஒன்று நீங்க தானப்பா. தேவையான ஒன்று நீங்க தானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்க தானே. சொல்லுங்க அப்பாவை பார்த்து. தேவையான ஒன்று நீங்க தானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்க தானே. அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே. அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இம்மானுவேல், இம்மானுவேல், இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. கரங்களை அசைத்து இம்மானுவேல், இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே. அன்பினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி மகிழ்கின்றீர். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறனால அன்பால உங்களை உயர்த்துவார். அவர் மகிமையாய் உங்களை உயர்த்துவார், முடிசூட்டுவார், அலங்கரிப்பார். அவர் கரத்தில் அலங்காரமான கிரீடமாக ராஜ முடிய அவர் வைத்திருக்கிறார். அது தெரியல, ஆனா ஒரு நாள் அவர் உங்களை அலங்கரித்து நிறுத்தும் போது எவ்வளவா இந்த ராஜா எனக்குள் இருந்து என்னை மலர செய்தார் என்று உங்களுக்கு புரியும். எங்களோடு இணைந்து நீங்க பாடுவீங்களா? கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே. கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே. அன்பினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி மகிழ்கின்றே. சொல்லுங்க, அவர் அன்பினாலும் அன்பினால்
சூட்டி மகிழ்கின்றேன். கரங்களை உயர்த்தி இம்மானுவேல் சந்தோஷமா இயேசு ராஜா எனக்குள்ள ஒரு பொக்கிஷம். எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே சொல்ல சொல்ல நிரந்தர ஆனந்த தைல அபிஷேகம், the பேரின்பம் presence. நீங்கதானே பரிபூரண பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே சந்தோஷமா சொல்லுங்களேன். நிரந்தர பேரின்பம் நீங்கதானே குழியில் இருந்து மீட்டீரே நன்றி ஐயா, உன்னதத்தில் அமர செய்தீர் நன்றி ஐயா. என்னையாலும் தகப்பன் நீரே, நீதான் எனக்குரிய பங்கும் நீதான். என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்னையாலும் தகப்பன் நீதான், என்ன ஆளுகை செய்யுங்கப்பா. அந்த பரிபூரண ஆனந்தத்தை நான் உணருமேன்னு சொல்லி பாடலாமா? குழியில் இருந்து மீட்டீரே நன்றி ஐயா. உன்னதத்தில் அமர செய்தீர். உன்னதத்தில் அமரச் செய்தீர் நன்றி சத்தமா ஐயா. சொல்லுங்க, குழியிலிருந்து குழியில் இருந்து மீட்டீரே நன்றி ஐயா. உன்னதத்தில் அமரச் செய்தீர் நன்றி ஐயா. எனையாளும் தகப்பன் நீர்தான், எனக்குரிய பங்கும் சொல்லுங்க, அப்பாவை நீர்தான். பார்த்து சொல்லுங்க. எனையாளும் தகப்பன் நீர்தான், எனக்குரிய பங்கும் இப்போ நீர்தான். நல்லா கரங்களை அசைத்து இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த நல்லா கரங்களை அசைத்து சொல்லலாமா? இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே. நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே. நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. எல்லாமே எங்களுக்கு நீங்கதான்ப்பா. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லிக்கொண்டே இம்மானுவேல், மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல். இம்மானுவேல் இயேசு ராஜா கண்களை மூடி எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. கரங்களை அப்படியே உயர்த்தி அப்பா இம்மானுவேல், ஓ எங்களை விடுவிக்கிற தெய்வமே, எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறதுனால விடுதலை நிச்சயம். இம்மானுவேல் அவர் இரட்சகரா. இம்மானுவேல் என்கிற நாமத்துடைய அர்த்தம் அவர் இரட்சகர், அவர் மீட்பர். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா நிச்சயம் விடுதலை உண்டு. விடுதலை உறுதி, விடுதலை உறுதி. அவர் இந்த உலகத்துல பிறக்கும் போதே எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை கிடைக்குதானே, ஆனா இப்ப அவர் உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளேயே இருக்கும் போது எவ்வளவு நிச்சயம், விடுதலை நிச்சயம். Where there is a spirit there is liberty. அந்த ராஜா நமக்குள்ள ரோஜாவாய் மலர்ந்திருக்கிறாரே. அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா. இம்மானுவேல்
இயேசுராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா இம்மானுவே இயேசுராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வசனத்தை கேட்க போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம் அவர்களை வரவேற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க இல்லையா? சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். சரி, இப்பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் பேசும்படியா நம்ம ஏசப்பா நோக்கி பார். அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கென்று ஆண்டவரே, வாலிபர்களுக்கென்று பிரித்து எடுத்து ஒரு தனிய ஆராதனை நீர் ஆயத்தப்படுத்தி தருகிறீரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதுவரை உம்மை துதிக்க நாங்கள் ஆவியில் நிரம்ப நீங்கள் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய மெய்யான பிரசனம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ நேசிக்கிறீர். உங்களுடைய சொந்த இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கி அப்பா அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குறித்தும் ஒரு திட்டமான நோக்கத்தை வைத்து அன்று இந்த நேரத்தில் கூட ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். உடைய நோக்கத்தை நீ நிறைவேற்றுவீராக. உடைய சித்தம் நிறைவேறட்டும். இப்பொழுது நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதுபடி நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக அப்போ எங்கள் ஒவ்வொரு நாளிலே நீங்கள் பலப்படுத்தி அனுப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் பேசுங்க. எல்லா கனமயமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி, இன்றைக்கு நான் இது ரொம்ப 3வது பிரசங்கமாக நான் இதை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா நான் ஒவ்வொன்றா எடுத்தேன். பாக்கியமும் நன்மையும் அதை வச்சே நான் நிறைய ரெஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒன்றுலையும் ஆவியானவர் இடைபடவே இல்லை இன்னைக்கு. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு, எழுந்திரு என்ற ஒரு வித்தியாசமான தலைப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அதனால் அந்த சப்ஜெக்ட் அந்த இதில் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்க்கலாம். ஒரு மகனுக்கு தகப்பனோட இருக்க பிடிக்கலை. நிறைய பேருக்கு அப்படி பிடிக்காதுல்ல, சில பசங்களுக்கு பிடிக்காது. அம்மா அப்போ பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அப்பாவை பிடிக்கும் இல்லை? ஆமாம். ஆக ஒரு பையனுக்கு மகனுக்கு தகப்பனோட இருக்க பிடிக்கலை, வீடு பிடிக்கலை. இவ்வளோ நாள் வீட்டில் இருந்து பார்த்துட்டான். இது என்னடா ஒரே ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது, ஜெயில் மாதிரி இருக்குது இல்லை, ஃப்ரீயாக இருக்க முடியலையே. நம்ம கூட செல்சி மட்டும் தான் நினைப்போம்ல, அம்மா எப்போ பார்த்தாலும் ஏன் அப்படி சொல்கிறாங்க, செல்லே வச்சுட்டு இருக்காத, இல்லை சீக்கிரம் படு, ஏன் இன்னும் வச்சு இருக்கிற, இப்படி நம்மளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே இல்லையா? சில வீடு கூட பிடிக்காது. சரியா? ஆக பாரு, இந்த பையனுக்கு யார் பிடிக்கலை? அப்பா பிடிக்கலை, வீடு பிடிக்கலை, நண்பர்கள் ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. ஒரு நாள் அப்பாட்ட போய் என்ன கேட்டார், அப்பா பெரிய பணக்காரரு. ஸோ இப்போ அப்பா எனக்கு கொஞ்சம் சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துருங்க, எனக்கு பணம்லாம் கொடுத்துருங்க, நான் கொஞ்ச நாள் நான் வெளியே போகிறேன், கொஞ்சம் நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டார். உடனே அப்பாவுக்கு மனசு கவலை தான். ஆனாலும் ஏசப்பா மாதிரி ஒரு அப்பா நம்மளை ஒரு கட்டாயப்படுத்த மாட்டார் இல்லையா? நீ இதைத்தான் செய்யி, நம்மளை ஃப்ரீயாக விட்டுருக்காரு, நீ எதனாலும் சூஸ் பண்ணிக்கன்னு. அப்படி தானே விட்டுருக்காரு. நம்மளை கட்டாயப்படுத்திட்டு நீ வந்து தப்பு பண்ணோன்னா மண்டையில் ஒரு கொட்டு உட்கார வைக்கிறாரா? பண்ணாதன்னு நம்ம சொல்கிறாரா? இல்லை, பண்ணாதன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம கேட்குறத பொறுத்து. அப்படியா ஒரு ஃப்ரீயான ஒரு தகப்பன். அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, சரின்னு பிரித்து கொடுத்துட்டாரு. இவரும் எல்லாம் வாங்கிட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு. பணம் இருந்தோடனே நண்பர் கூட்டம் நல்லா பெருகி இருந்துச்சு. அது நம்ம உலக இயற்கை, நமக்கு தெரியும் எல்லாருக்கும் இல்லையா? பணம் இருந்தால் எல்லோரும் வருவாங்க, நம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ எல்லா நண்பரோடு சேர்ந்து நல்ல இஷ்டம் போகல மனம் போகல. இப்போ யாருமே கேட்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை. சில பிள்ளைங்க நான் பார்த்துருக்குறேன், ஹாஸ்டலுக்கு வந்தால் அப்படி தான் இருப்பாங்க. சரியா? ஆமாம், வீட்டை விட்டுட்டு ஹாஸ்டலுக்கு வந்தாங்கன்னா மனம் போல் போவாங்க. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம், அப்படி இவர் மனம் போன போக்கில் போனார். பணம் சம்பாதிக்கலை, ஆனால் செலவழிச்சிட்டே இருக்கிறாரு. அதனால் என்னாச்சு, ஒரு நாள் பணம்லாம் தீர்ந்து போச்சுது. தீர்ந்த பிறகு என்னாச்சுது, அப்போ தீர்ந்த உடனே நண்பர்கள்லாம் இருப்பாங்களா? இல்லை, நண்பர்கள்லாம் ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. போன பிறகு என்ன ஆயிடுச்சுது, பணம் இல்லை, நண்பர்கள் இல்லை. இந்த நேரத்தில் என்ன வந்துச்சுது, பஞ்சம் வந்தது. இவன் எங்கே போயிட்டான், தகப்பனை விட்டு தூரமாக போயிட்டான், தூர தேசத்துக்கு போயிட்டான், தூரமாக போயிட்டான். நம்ம கூட அப்பா அன்பை அனுபவிச்சவங்க தான், அப்பாவோடு இருந்தவங்க தான். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒருவேளை கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம், இல்லை சில ரொம்ப தூரம் போயிருக்கலாம். எப்படி, பைபிள் வாசிக்க எனக்கு பிடிக்கலை,
ஜெபிக்க எனக்கு பிடிக்கலை, நேரம் இல்லை இப்படியெல்லாம் இருந்தால் என்ன அர்த்தம்? நம்ம ஏசப்பாவை விட்டு தூரம் போயிட்டோன்னு அர்த்தம். இன்னும் தூரம் போயிட்டு நண்பர்கள் சொல்கிறபடி இங்கே சர்ச்சில் நம்ம வந்து பரிசுத்தவான்களாக இருந்துருவோம் இல்லையா? ஆனால் நம்ம காலேஜ்லேயோ ஆஃபீஸ்லேயோ நம்ம நண்பர்கள் மத்தியிலையோ இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்றாப்ப நாம் ஆமாம் சாமி போடுவோம் இல்லையா? ஆமாம், அநேகர் அப்படி செய்கிறது உண்டு. எப்படி? அவங்க சினிமா கதையை பேசுனாங்கன்னா ஆமாம் அவன் அப்படி, விஜய் அப்படி, அவன் பேர்லாம் எனக்கு தெரியல, கமல் அப்படி, இவன் அப்படி நம்ம என்ன செஞ்சு அவங்களோட சேர்ந்து நம்ம அவங்களோட பேசுவோம் இல்லையா? அந்த கூட்டத்தில் உட்காந்துருப்போம். ஆக நம்ம தூரம் ஏசப்பாவை தேவனை விட்டு அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம்? நம்ம அப்பாவை விட்டு தூரம் போகிறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக போய் என்ன செஞ்சுருவோம்? தூரமாக போயிடுவோம். உலக காரியங்கள் நம்மளை என்ன செஞ்சது? அப்படியே இழுத்துருது. நான் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி இவ்வளோ அவனை மாதிரி நான் வந்து செல்வத்தை சம்பாதிக்கணும், அதனால் அந்த குருட்டு வழியாக போகணும், திருட்டு வழியாக போகணும், அப்படிலாம் நம்மளை வந்து நம்ம பிரெயின் அப்படியே திங்க் பண்ணி என்ன செஞ்சு நம்மளை தூரமாக கொண்டு போயிடுது. இவன் தூர தேசத்துக்கு போயிட்டான், தூரமாக போயிட்டான். இந்த நேரத்தில் தான் என்ன வந்துச்சுது? பஞ்சம் வந்துச்சுது. எங்கேயாவது வேலை கிடைக்குமா, எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா தேடி போனான். எங்கேயும் கிடைக்கல. கடைசியில் ஒரு பண்ணையார்கிட்ட போனான். அவர் என்ன சொன்னார்? பன்னியை மேய்ப்பா அப்படின்னு. பன்னியை மேய்க்க போனான். எவ்வளோ செல்வந்தனா இருந்தவன் இப்போ எங்கே போயிட்டான்? பன்னியை மேய்க்க போயிட்டான். எதனால்? தகப்பனை விட்டு தூரம் போனதுனால அவனுக்கு ஏற்பட்ட கதி என்ன? பன்றிக்கு விற்கிற சாப்பாடு கூட அவனுக்கு என்ன செய்யலை? கிடைக்கல. அப்பந்தான் அவன் யோசிக்க ஆரம்பித்தான். வயிறு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டுது. பசிக்கும்போது தான் உணர்வு வரும். அதனால தான் எலியா தீர்க்கதரிசி கூட என்ன செஞ்சார்? 3 வருஷம் நீ மழை பெய்யாத, அப்போ தான் அந்த மக்களுக்கு உணர்வு வரும் அப்படின்னு பெய்யாமல் வச்சார் இல்லையா? ஆக இவனுக்கும் பசி வந்து எல்லாம் பஞ்சமாயிட்டு, பஞ்சத்தில் என்ன ஆச்சுது? அவனுக்கு பசி எங்கே யாரும் கொடுப்பாரல்ல, அந்த தவிடாது கிடைக்குன்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. இப்போ தான் புத்தி தெளிஞ்சிச்சுது. அப்போ யோசிக்கான், அப்பா வீட்டை இப்போ தான் யோசிக்கான். அப்பா வீட்டை யோசிக்கிறான். பார்த்தீங்களா? ஐயோ, எங்கள் அப்பாவுக்கு எத்தனை கூலிக்காரர் உண்டு, அத்தனை பேரும் எப்படி இருக்காங்க? சம்பூர்ணமாக சாப்பிட்றாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடல, கூலிக்காரரே எப்படி சாப்பிட்றாங்க? சம்பூர்ணமாக சாப்பிட்றாங்க. நான் எங்கள் அப்பா விட்டுட்டு தூரமாக வந்துட்டேனே. நான் ஒரு தீர்மானம் பண்ணுறான். நான் எழுந்து, முதல் ஸ்டெப் என்னது? எழுந்து நான் என்ன செய்வேன்? எழும்புவேன். எதை விட்டு எழும்புவேன்? இந்த பன்றி கூட்டத்தை விட்டு எழும்புவேன். இந்த பாவ சூழ்நிலையில் இருந்து நான் எழும்புவேன். இந்த கெட்ட நண்பர்கள் மத்தியில் இருந்து எழும்புவேன். என்னுடைய செல்ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து எழும்புவேன். நான் என்னுடைய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் என்னெல்லாமோ இருக்குது இல்லையா? நம்மளை தூரமாக போக வைக்கிறதுக்கு. நம்ம யாராவது இது வரைக்கும் நான் ஏசப்பா கூட தான் இருந்தேன், ஆனால் இப்போது நான் கொஞ்சம் தூரமாக போயிட்டேன் அப்படின்னு உங்கள் உள்ளத்தில் உணர்த்தப்படுவீர்கள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஏசப்பாட்ட திரும்புங்க, நீங்கள் எழும்புங்க. இன்றைக்கி ஏசப்பா பர்டிகுலராக நமக்கு இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்கார். நீ எழும்புன்னு சொல்கிறார். எதை விட்டு எழும்பு? உன்னுடைய சூழ்நிலையை விட்டு நீ எழும்பு. உன்னுடைய பாவமான சூழ்நிலையா, இல்லை நீ எதிர்த்து பேசிகிட்டு இருக்கியா, வீட்டில் கீழ்ப்படியாமல் இருக்கிறியா, நீ இது வரைக்கும் இருந்த நிலையில் இருந்து நீக்கி வந்து தூரமாக என் ஜீசஸை விட்டு போயிட்டியா, நீ உன்னை யோசித்து பாரு. எழும்பு. என்ன செய்ய? நீ எழும்பு அப்படின்னு சொல்கிறார். இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் இருந்து நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். அது நம்ம எங்கே பார்க்குறோம்? இதை லூக்கா 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்குறோம். அவன் என்ன செஞ்சான்? எழுந்தான். அப்போ தான் நான் எழுந்து யோசிக்கிறான், நான் இனிமேல் என்ன செய்ய போகிறேன்? என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன். புறப்பட்டான். எழுந்தான் முதல் ஸ்டெப்பு. 2வது என்ன செஞ்சான்? புறப்பட்டு எங்கே போகிறான்? தகப்பன் வீட்டுக்கு போகிறான். தகப்பன் வீட்டுக்கு போகும்போது பாருங்கள், அங்கே தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? இவன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம கிடந்திருப்பான், அவன் பன்றியோடு கிடந்திருக்கிறான், நாற்றம் பிடிச்சவனாக இருந்திருப்பான், அழுக்கடைஞ்சு போய் இருந்திருப்பான் இல்லையா? ஆனால் கூட அப்பா வந்து என்ன செய்கிறாரு? தூரத்துலேருந்து அவனை பார்க்குறாரு. அப்படி உள்ள ஏங்கிக்கிட்டே இருக்குது, எப்படா என் மகன் வருவான் அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருக்குது. ஏசப்பாவுடைய உள்ளமும் இன்றைக்கி இதுதான் ஏங்குது. என் மகா எப்போ திரும்பி வருவா? இன்றைக்கி கொஞ்சம் ஒரு கெட்ட நண்பர்களோட சேர்ந்துட்டா, கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கவட்ட, தேவையில்லாத ப்ராப்ளத்தில் சிக்கிக்கிட்டா, என் பிள்ளை என்னை விட்டு தூரமாக போயிட்டா, அவள் எப்போ திரும்புவா, எப்போ என்கிட்ட வருவா அப்படின்னு அந்த அன்பு உள்ளம் நமக்காக ஏங்கிட்டு இருக்குது. அவர் பார்த்து ஓடி போய் என்ன செஞ்சிட்டாரு? கட்டி அணைச்சிக்கிட்டாரு இல்லையா?
ஆமாம், பார்த்தீங்களா, அவ்வளவு அன்பு. ஏசப்பாவுடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. எப்படிப்பட்ட அன்பு! நம்ம எந்த நிலையில் அவர்கிட்ட போனாலும் அவரை நம்மளை ஏற்றுக்கொள்கிற அன்பு. ஒருவேளை நம்ம தூரமாக போயிருக்கலாம், நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தவறி இருக்கலாம், முழுசு நம்ம வேதத்தின்படி நம்ம நடக்கிறோமா நம்மளை செக் பண்ணி பார்த்தோன்னா இல்லை, நம்ம அவர் சொன்னபடி நம்ம நடக்கலை, நிறைய காரியங்களை நம்ம தவறி இருக்கோம், நிறைய காரியங்கள் நம்ம தூரம் போயிருக்கோம். ஆனால் கூட ஏசப்பா நம்மளை என்ன செய்கிறவர் இல்லை, வெறுத்து தள்ளுகிறவர் அல்ல. அவர் என்ன செஞ்சிட்டாரு, நம்ம எப்போ வந்தாலும் எந்த நிலையில் வந்தாலும் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் எவ்வளவு அருவருப்புள்ளவர்களாக இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிறாரு, அணைத்து கொள்கிற ஒருத்தர் உண்டுனா, ஒரு அன்பு உண்டுனா அது யாரு தான்? ஏசப்பாவுடைய அன்பு மட்டுமே. ஏசப்பாவுடைய அன்பு மட்டுமே எந்த நிலையிலும் நம்மளை என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும் அன்பு. அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டுமா, வீட்டுக்கு கூட்டு வந்தார். என்ன செஞ்சார், வஸ்திரத்தை கொடுத்தாரு. ஆமாம், நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தாரு. அடுத்தது மோதிரத்தை போட்டார். மோதிரம் எதை குறிக்கிற, அதிகாரம். நீ என் பிள்ளை, என் பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்தார். ரட்சிப்பின் வசத்தை நம்ம தரிச்சிட்டு ஏசப்பா நமக்கு என்ன கொடுக்காங்க, மோதிரம் கொடுக்காங்க. என்ன மோதிரம், நீ என் பிள்ளைம்மா, சொந்த பிள்ளை, என்னை விசுவாசி, என்னட்ட வந்துட்டால, நீ என்கிட்ட வந்துட்டா, நீ ஏன் பிள்ளை அப்படின்னு என்ன செய்கிறார், நமக்கு அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுக்குறாரு. பாதரட்சை கொடுக்குறாரு. நீ என் பிள்ளைய ஆயிட்டால, என் காரியத்தை நீ துரிதமாக செய்வதற்காக ஆயத்தம் என்கிற பாதரட்சையை உனக்கு தர்றேன் அப்படின்னு அந்த பாதரட்சையை கொடுக்குறாரு. அது மட்டுமா, பெரிய விருந்து. இப்போ இவன் இயேசுப்பாட்ட வந்ததுனால, தகப்பண்டத்தில் வந்ததுனால அவனுக்கு என்ன உண்டாக்கிட்டு, பெரிய ஆசீர்வாதம். நம்ம இந்த மாத வாக்குத்தத்தம் நமக்கு அதுதான். என்ன வாக்குத்தத்தம், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இல்லையா, பாக்கியம், பிளெஸ்ஸிங். இப்போ அந்த இளைய மகனுக்கு பிளெஸ்ஸிங் கிடச்சிச்சா, இப்போ அப்பாட்ட வந்துட்டா, அப்பாவுடைய முத்திர மோதிரம் கையில் கொடுக்கப்பட்டுருச்சு. எல்லா அதிகாரம் அப்பாவுடைய அதிகாரம்கிட்ட கொடுக்கப்பட்டது. இதை மாதிரி நம்ம ஏசப்பாட்ட நம்ம வரும் பொழுது, நம்ம வந்து என்னென்ன நிலையில் இருந்தாலும் ஏசப்பாட்ட வரும்போது எழுந்து, நம்ம இருக்கிற சூழ்நிலையிலேருந்து எழுந்து நம்ம ஏசப்பாட்ட வரும் பொழுது, அப்போ என்ன செய்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. அப்போ நமக்கு என்ன பெருகும், பாக்கியமும் நன்மையும் பெருகும். இப்போ நம்ம எழும்பிட்டோம் இல்லையா, எழுமுனப்புறம் அடுத்த என்ன சொல்கிறாரு, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எழும்பிட்ட நீ இனிமேல் என்ன செய்யணும், பிரகாசிக்கணும். 2வது பாயிண்ட், 2வது காரியம், கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது, பிரகாசி. 2வது என்ன செய்யணும், நீ எழும்பினப்புறம் என்ன செய்யணும், பிரகாசிக்கணும். ஏன் நான் பிரகாசிக்கணும், 2வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது, ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 2வது என்னது, எதுக்காக நீ பிரகாசிக்கணும், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இன்றைக்கு நிலம் அதுதான் இல்லையா, இன்னைக்கு இருள் மூடி இருக்குது, காரிருள் ஜனங்களை மூடி இருக்குது. நம்ம பார்க்குறோம், சுற்றிலும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அறியாமையாகிய இருள். மக்கள் மெய் தெய்வத்தை அறியலை. நம்ம இப்போ சுற்றி நம்மளை தெருவில் நம்ம சுற்றி பார்க்குறோம். இன்றைக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்க, கொஞ்சமும் அதை பற்றி ஒரு இதை செஞ்சு அதை என்ன செய்கிறாங்க, நம்ம இப்போ தெரியும் நமக்கு இல்லையா, எவ்வளோ தூரத்துக்கு மக்கள் மெய் தெய்வத்தை அறியாதபடி புராணங்களையும் கதைகளையும் நம்பி ஒன்றுக்கும் ரட்சிக்கக்கூடாததை, எதுவும் செய்யக்கூடாதவங்களை தெய்வமாக வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அறிவோம். அறியாமையில் இருக்கிறாங்க. இன்னும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு டாக்டர் கூட நம்ம அந்த செய்தியை கேட்டிருக்கோம் இல்லையா, ஒரு டாக்டர் கூட தனக்கு செல்வம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பிள்ளைய நரபலிக்கு ஒப்பு கொடுத்தாரு. அப்போது படித்தவர் தான், அவர் நல்ல ஞானம் உள்ளவர் தான். ஆனால் இந்த உலக ஞானம் அறிவில்லை. எவ்வளோ பார்த்தீங்க, அறியாமையாகிய இருள். அவர் பிள்ளையே என்ன செஞ்சிட்டாரு, நரபலிக்காக என்ன செஞ்சிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. பாருங்க, அப்படி அறியாமையாகிய இருள் எங்கேயும் நம்ம சூழ்ந்துட்டு இருக்கு. அடுத்தது பாவமாகிய இருள். எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ பாவம் பெருகி போச்சுது இல்லையா. பாவத்தை தீமை என்று எடுக்க முடியாத அளவுக்கு, தீமையை நன்மை என்று சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு பாவம் பெருகிட்டு. நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கிராமத்தில் எல்லாரும் ஒரு பெரிய கூட்டம் எழுப்பி என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு டாஸ்மாக் கடையை எங்கள் கிராமத்தில் வைக்கணும்னு கேட்காங்க. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் சேர்ந்து கேட்காங்க. அப்போ பாருங்கள், தீமை எவ்வளோ பெருகி போச்சு. தீமையை நன்மையாக நினைக்கிறாங்க, நாங்கள்லாம் குடிக்கணும், அதனால் டாஸ்மாக் கடையை வைங்க, கவர்மெண்ட்டை கேட்குறாங்க, நன்மை கேட்குற மாதிரி. ஸோ பாவம் என்ன செஞ்சு போச்சு,
பெருகி போச்சு. இது மட்டும் இல்லை, ஆணும் மனம் பொறிக்கிறது, பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் மற்ற நாடுகளெல்லாம் என்னவாகிடுச்சுது, அனுமதிக்கப்பட்டு விட்டது. நல்ல வேளை ஏசப்பா நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு நம்ம நாட்டில் அந்த சட்டம் அது பாஸ் பண்ணப்படாமல் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுக்கு நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். ஏன்னா இது சோதோம் கொமராவின் பாவம். அந்த சோதோம் கொமரா பாவம் பெருகிச்சுன்னா சோதோம் கொமராவுக்கு அந்த அழிவு வரும் இல்லையா? அந்த அழிவுக்கு நீங்கள் காக்கப்படணும். ஸோ இப்படி பாவம் என்ன செஞ்சுட்டு பெருகிட்டு இன்னும் இப்போ பார்த்தீங்களா, இது போதைப் பொருளுக்கு மக்கள் எவ்வளவா அடிமையாயிருக்காங்கன்னு. போதைப் பொருளுக்கு அடிமையாகிறனால வாலிப பசங்கள்லாம் முரட்டாட்டமாக மாறி அவங்க என்ன செய்கிறாங்க, போலீஸ் நீ தப்பு செய்கிறான்னு சொன்னால் போலீஸ் அடிக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு பெண் போலீஸ் அடிச்சிட்டான். கேள்விப்பட்ட நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எப்படி பாவம் அப்படியே பெருகிட்டு இருக்குது அப்படின்னு. ஒரு கடைக்காரர் தட்டி கேட்டார், நீ என்ன இந்த பிள்ளைய கேலி பண்ணிட்டு போகிறான்னு. அந்த கடைக்காரர் அப்படி அடிச்சிட்டான். ஸோ இப்போ பாருங்கள், யாரும் நன்மையை சொல்ல முடியலை. நன்மைக்கு இது தீமையை மனுஷன் என்ன செய்கிறான், நன்மைன்னு நினச்சி தான் பண்ணுறது சரின்னு நினச்சி தானே அதெல்லாம் செய்கிறான் இல்லையா? போதைப்பொருள் அவ்வளோ மனுஷனை அடிமையாகிட்டு. இன்னும் ஒரு படி போனோன்னா, ஒவ்வொரு நாளும் அதுவும் இந்த கல்கத்தா அந்த வெஸ்ட் பெங்காலில் நடந்த அந்த காரியத்தை நம்ம மறக்க முடியாது இல்லையா? ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்த கதை. ஆமாம், அப்போ எவ்வளவு கொடுமையாக, அதாவது இச்சை பெருகி போச்சுது. வன்முறை சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகமாக இருக்குது. சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்குறது இல்லை, சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்கன்னு பார்க்குறது கிடையாது. பெரியவங்க வரைக்கும் இந்த இச்சையின் ஆவியில் மனுஷன் கட்டுப்பட்டு போய் கிடக்கிறான், அதுக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறான் இல்லையா? அப்போ இந்த கார் இருள் நம்முடைய தேசத்தை மூடிக்கொண்டு இருக்கிறது. நம்ம எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம், கார் இருள் மூடிட்டு இருக்குது. இதை தவிர அடுத்தது வியாதியாகிய இருள் வந்துருக்குது இல்லையா? வியாதி இப்போ என்ன சொன்னாங்க, முதல்ல கொரோனா சொன்னாங்க, இப்போ என்னது குரங்கம்மை சொல்கிறாங்க. அடுத்தது டெங்கு. சென்னையிலலாம் நிறைய இடங்களில் டெங்கு இருக்குது சொல்கிறாங்க. டெங்கு இப்படி வைரல் ஃபீவர் நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இது ஒன்று கேட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக நம்ம இப்போ அதிக அளவுக்கு கேன்சர் என்ற வியாதினால் அநேகர் என்ன செஞ்சுருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ வியாதியாகிய இருள் மக்களும் ஓடிட்டு இருக்குது, தவிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த வியாதியிலேருந்து எப்படி விடுதலை ஆகிறது? வியாதி வராமல் இருக்கணுமே இல்லையா? ஆக பாரு, வியாதியாகிய இருள். அடுத்தது மரண இருள். நம்ம கேட்குறோம், நீங்கள் நியூஸை திறந்து பார்த்தாலே நீங்கள் இந்த டெத்து இல்லாத நியூஸை ஒரு நாளும் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம சமீபத்தில் கேட்டோம், வயநாடு எவ்வளவோ பாதிக்கப்பட்டது. இப்போ தெலுங்கானா, ஆந்திரா, அங்கே எவ்வளவோ பாதிப்பு, எத்தனையோ மரணங்கள். அது மட்டும் இல்லை, தினம் விபத்து, தினம் ஆக்சிடென்ட்டு. 2 நாளைக்கு முன்னால் அம்மாவும் அப்பாவும் பிள்ளையும் நடைபாதையில் தான் நடந்து போகிறாங்க இல்லையா? அதுவும் அந்த பேசேஜ், அது நடக்க வேண்டியவங்க அவங்க அதில் தான் போகிறாங்க. ஆனாலும் கார் குடிச்சிட்டு வந்தவன் தெளிக்க ஓட்டி அங்கே போய் அந்த 2 பேரையும் என்ன செஞ்சு கொன்று போட்டாங்க. பார்த்தீங்களா? எங்கே பார்த்தாலும் மரணம். இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க தண்ணிக்குள்ளே விழுந்து செத்துருக்கும். இல்லை வாலிபர்கள் நீங்கள் இது மாதிரி கடலில் குளிக்க போனால், குளத்தில் குளிக்க போனால் செத்தோம். இப்போ நியூஸை பார்த்தோன்னா மரணம் எப்போ வருது, எங்கே வருது, எந்த வழியில் வருது? மரண இருள். ஸோ இவைகளெல்லாம் காரிருள். இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம பயப்பட வேண்டாம். அதான் ஏசப்பா சொல்கிறாரு, என்ன வந்துச்சுது, காரிருள் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ ஏசப்பா பிள்ளை, அதனால் என்ன செய்வார், அவர் உண்மையில உதிப்பார். நீ உண்மையில உதிக்கிறதுனால நீ என்ன செய்யணும், எழும்பி பிரகாசி. இந்த கார் இருளுக்கு மத்தியில் இன்னைக்கு ஏசப்பா நம்மளை அதற்கு தான் அழைக்கிறார். நன்றாக கவனிங்க, இந்த கார் இருள் இன்றைக்கு இருக்குது. இந்திய தேசம் நம்ம சுற்றிலும் இருக்குது, நம்ம வீட்டை சுற்றிலும் இருக்குது இந்த கார் இருள். இந்த கார் இருளில் உன் மேலே இயேசு உதித்திருப்பதுனால நீ அந்த இடத்துல எழும்பி என்ன செய்யணும், பிரகாசிக்கணும். ஒரு மதர் தெரசா பார்த்தீங்களா, அவங்க ஈக்குஸ்லேருந்து வந்தாங்க. இங்கே கல்கத்தா வீதியில் உயிருக்கு போராடிட்டு குறவயிரும் உயிருமா இருந்த அனாதைகளாக ரோட்டில் இருக்கிற அந்த டையிங் பீப்புள், செத்துக்கிட்டு இருக்கிறவங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு பராமரித்து அவங்கள பாதுகாத்தாங்க. தொழுநோயாளிகள், கை கால் அழுகுனவங்க, மூக்கு அழுகுனவங்க, இப்படிப்பட்ட தொழுநோய் உள்ளவங்களை கொண்டு போய் அந்த ஹோமில் வச்சு அவங்க பராமரித்தாங்க. அனாதையாக விடப்பட்ட சிறுவர்கள், அதாவது அந்த தொழுநோய்க்காரங்களெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க
அவங்களே கையை வச்சு கழுவி மருந்து போட்டு அவங்கள சுகமாக்கி அவங்களுக்கு ஒரு அன்பு, அவங்களுக்கு ஒரு ஆறுதல். கைவிடப்பட்டவங்க இவங்க, யாரும் அவங்ககிட்ட போக மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சொந்த குடும்பம் கைவிட்ட கேஸு. அப்படிப்பட்டவங்கள இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அவங்க தொட்டு அவங்கள வந்து சுத்தம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து நான் அவங்களுக்கு இருக்கிறேன், ஒரு அன்பு செலுத்துனாங்க. அதுதான் ஒளி, அதுதான் ஒளி. மதர் தெரசா என்ன செஞ்சாங்க, அந்த கைவிடப்பட்டவங்க, அவங்க அனாதையாக்கப்பட்டவங்க, வரவறுக்கத்தக்க நிலையில் விட்டப்பட்டவங்களை அவங்க ஆதரித்தாங்க. அதுதான் என்னது, அதுதான் ஒளி. அங்கே அவர்கள் மத்தியில் வியாதி அப்படி கைவிடப்பட்டவர்கள் மத்தியில் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒளி வீசினாங்க. இதை மாதிரி நம்ம சொல்லலாம். ஐடா ஸ்கேடர் நம்ம சிஎம்சி இது ஏற்படுத்தினவங்க. அந்த அம்மா வந்து அவங்க அப்பா இது மிஷினரி, அவங்களோட பிரதர்ஸ் எல்லாம் மிஷினரிஸ். அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தாங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் இவங்க தீர்மானம் பண்ணாங்க, நான் வந்து மிஷினரியாக போக போகிறதே இல்லை, நான் அவங்க அமெரிக்காவில் இருந்தாங்க. அமெரிக்காவில் நான் மெடிக்கல் படிச்சுட்டு நான் இங்கே வந்து மெடிக்கலில், அவர் மெடிக்கல் படிக்க விரும்பலை, அவங்க அமெரிக்காவில் நான் இருந்து நான் நல்ல ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணி நான் செட்டில் பண்ண விரும்புகிறேன், அதுதான் அவங்களுடைய விருப்பம். அதனால் அவங்க இந்தியாவுக்குலாம் வரலை. ஆனால் ஒரு சமயம் அவங்க அம்மா சிக்காயிட்டாங்க. அதனால் இங்கே இதில் தான் நம்ம ராணிப்பேட்டையில். அப்போது அவங்க அப்பா இங்கே வந்து மருத்துவ மிஷினரியாக ஒளிவம் செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க அம்மா சிக்காயிட்டதுனால அவங்க அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த அம்மா அங்கே வந்தாங்க. வந்துக்கிற நேரத்தில் நடுராத்திரியில் கதவு தட்டப்பட்டது. ஒருத்தர் வந்து என்னுடைய மனைவி 14 வயசு பாருங்கள், அந்த காலம் எத்தனை வயசில் தான், 14 வயசில் பிரசவ வேதனை படுறா, நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். உடனே அந்த அம்மா இருங்க எங்கள் அப்பா டாக்டரு, நான் கூப்பிட்டு வரேன், அப்பா செய்வாங்க. ஆம்பளை ஆட்கள்லாம் பெண்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடாது. அப்படி அடுத்தப்ப இன்னொருத்தர் தட்டுனார், ஒரு முஸ்லீம். அவரும் இதே ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டார், அப்பாவை கூப்பிடுறேன், இல்லை ஆண்கள் மருத்துவம் பார்க்கக்கூடாது. 3வது ஒருத்தர் தட்டுனார், அவருக்கும் என்ன செஞ்சிட்டாங்க, இப்படியே சொல்லிட்டாங்க. அந்த அம்மா அவரும் அப்படியே சொல்லிட்டு போயிட்டார், ஆண்கள் மருத்துவம் பார்க்கக்கூடாது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு முன்னாலேயே என்ன ஆகுது, 3 சவப்பட்டி போகுது. அப்போ இந்த அம்மா ரொம்ப உடஞ்சிட்டாங்க. ஐயோ, இந்த எத்தனை அறியாமையில் இருக்காங்க, எவ்வளவோ மூடத்தனமாக இருக்காங்க. உயிரை விட, மனைவியினுடைய உயிரை விட ஆண்கள் அவங்ககிட்ட தொடக்கூடாது, அவங்க ஆண்கள் மருத்துவம் பார்க்கக்கூடாது என்கிறதுல இங்கே எவ்வளோ மூட நம்பிக்கையாக இருக்காங்களே. அதனால் இங்கே பெண் மருத்துவரே இல்லையே. ஸோ அதனால் நான் போய் ஒரு பெண் மருத்துவராக ஆவேன்னு சொல்லி அவங்க போய் அமெரிக்காவில் போய் பெண் மருத்துவர் கல்வி படிச்சுட்டு இங்கே வந்து அவங்க பார்த்தாங்க. அவங்க போய் ஒவ்வொருத்தருக்காக உதவி செஞ்சு பார்த்தாங்க. சில சொல்லப்பட்டிருக்கு, சிலருக்கெல்லாம் காயங்கள்லாம் ஏற்பட்டு புண்ணெல்லாம் வந்து சீலெல்லாம் பெதுக்கி அவங்க நல்லா கட்டி மருந்தெல்லாம் வச்சு கட்டி விட்டதுக்கு பிறகு அடுத்த நாளுக்கு ஒன்று வரணும் அப்படின்னா அடுத்த நாள் வருவாங்களாம். அந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு அதில் விபூதி மஞ்சள் இதெல்லாம் போட்டுட்டு வருவாங்களாம். அப்போ அது இன்னும் அவங்களுக்கு என்ன செய்யணும், செப்டிக் ஆயிரும் இல்லையா? அது மக்களுக்கு தெரியலை. ஸோ இந்த அறியாமையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த அறியாமை மக்களை நான் ஒருத்தர் மாத்திரம் பண்ண முடியாது. ஸோ இது கட்டாயம் இவங்களுக்குன்னு ஒரு மருத்துவர்களுக்குன்னு ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பித்தாங்க. பணம் நிறைய தேவைப்பட்டது. ஆனால் அவங்க ஜெபத்தினால அநேகர் அவங்களுக்கு உதவி செஞ்சு மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்க, அதுவும் அவங்க நினச்சாங்க 3 பேர் தான் வருவாங்க, அதோட பெண்கள் மட்டும் வந்து சேர்ந்து கல்வி கற்கிறத விட ஆண்களும் சேர்ந்து கற்கிற மாதிரி. ஏன்னா இன்னொருத்தர் ஆண்களுக்காக கல்வி மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்கணும்னு ஒரு அமெரிக்காவில் ஒருத்தர் நினச்சார். ஸோ அதனால் அவரோட இணைந்து ஒரு மருத்துவ கல்லூரியை சிஎம்சியில் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் வெள்ளூரில் சிஎம்சியில் ஒரு மருத்துவ கல்லூரி இருக்குது, மருத்துவ ஆஸ்பத்திரி இருக்குது. பாருங்கள், அன்றைக்கு அவங்க ஏற்றின விளக்கு இன்றைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்குது, ஒளி வீசிட்டு இருக்குது. அதனால தான் ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். நம்ம நினச்சிங்கிறது யோசிச்சுட்டு இருக்கோம், அது மதர் தெரசா வேலை, அது வந்து யார் வேலை, ஐடா ஸ்கேடர் பண்ணாங்க. அவங்க வந்து மருத்துவக் கலை ஏற்படுத்துறதுனால நிறைய பெண்கள் நம்ம இப்போ என்ன செய்கிறாங்க, மருத்துவராக மாற முடிஞ்சுது பெண்கள். ஸோ இப்போ அவங்க ஒளி வீசினாங்க, நம்ம போய் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் இல்லையா? உங்களையும் கர்த்தர் இன்னைக்கு அழைக்கிறார், நீங்கள் ஒளி வீசணும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இங்கே மதர் தெரசா வர முடியாது, இங்கே வந்து ஐடா ஸ்கேடர் எழும்ப முடியாது. இங்கே இருக்கிற நாம தான் என்ன செய்யணும், ஒளி வீசணும். இந்த காரிருளில் எப்படி நம்ம காரிருளில் ஒளி வீசுவோம்? நம்ம காலேஜில், நம்ம வேலை பார்க்குற இடத்துல இல்லையா, எல்லாம் ஏசப்பா சொல்கிறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பிரகாசிக்கும்னு சொல்கிறாரு. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி
உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. எப்படி நம்ம வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும்? எப்படி பிரகாசிக்கணும் சொல்லுங்க? நற்கிரியைகளை கண்டு. நம்முடைய நற்கிரியைகள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிச்சயமாக நம்மளை கிறிஸ்தவங்கன்னு அறியணும். நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். வாழும்போது நம்முடைய நற்கிரியைகள் எப்படி நம்ம அவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக. பக்கத்தில் எத்தனையோ உதவி தேவைப்படுறவங்க இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க, குடும்பத்தில் சமாதானமற்று நொறுக்கப்பட்டு போய் இருக்காங்க, கணவன் வெளியே போகிற பிறகு அவர் அடித்து அதாவது குடிச்சிட்டு வந்து அடிக்கிறவங்க இருக்காங்க. நம்ம ஐயோ அடிச்சிட்டாங்க, நம்ம வந்து ஐயோ அவர் வந்து அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு மாத்திரம் நம்ம நினச்சி பரிதாபப்படுறது பிரயோஜனம் இல்லை. அவர் போன பிறகு நம்ம பெண்கள் என்ன செய்யலாம்? அந்த அம்மாட்ட போய் நம்ம அவங்க ஆறுதலுக்காக அவங்களோட பேசி அவங்களோட ஜெபிக்கலாம். அந்த குடிப்பழக்கத்திலேருந்து அந்த மகனை விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கலாம். நம்ம தனியாக ஜெபிக்கலாம். நம்ம சுற்றி யார் யாரெல்லாம் எந்தெந்த பழக்கத்தில் இருக்காங்களோ, பாவ இருளில் இருக்காங்களோ அந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம வந்து என்ன செய்யணும்? ஜெபிக்க இன்னைக்கு அழைக்கப்படுறோம். இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, ஆமாம், என்னை சுற்றிலும் எவ்வளவு மக்கள், நான் அவங்கள பார்த்துட்டு நான் போய்கிட்டே இருக்கேன். இவன் குடிக்கிறான், அவன் வேசியாக இருக்கிறான், அவள் இப்படி பண்ணுறா, இவள் இப்படி பண்ணுறா, நினச்சி போய்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் கண்ணை சொல்கிறாரு, நீ எழும்பி பிரகாசி, நீ ஜெபம் பண்ணு. அவங்களுக்காக, அந்த ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அடுத்து நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக நம்ம பக்கத்தில் இருக்கணும் சுகவீனமாக இருப்பாங்க, அவங்களுக்கு சமைக்க முடிஞ்சிருக்காது இல்லையா? அவங்க சுகவீனமாக இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு சின்ன குழம்போ ஒரு கூட்டோ ஏதோ செஞ்சு நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அன்பை நம்ம பெறுறோம். நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு அது கொஞ்ச நாள் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அவங்க நம்ம இயேசு கிறிஸ்துடைய அன்பை நம்மகிட்டையே பார்ப்பாங்க. ஸோ ஒரு நற்கிரியைகள் நம்ம அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ உதவி செய்கிறது மூலமாக. அடுத்தது நம்ம ஸ்கூலில், கிளாஸில், காலேஜில் யாராவது ஒருத்தர் சப்ஜெக்டில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம அந்த சப்ஜெக்டில் நல்லா இருப்போம், ஒருவேளை மேத்ஸில் நல்லா இருப்போம், ஏதாவது ஒரு ஸ்டடியில் நல்லா இருப்போம். அப்போ இன்னொருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். கொஞ்சம் அவுட் ஆஃப் டைம் நான் கொஞ்ச நேரம் இருந்து, அவுட் ஆஃப் டைம் நம்ம கிளாஸ் டைமுக்கு பிறகு உட்காந்து, இல்லைனா லஞ்ச் இன்டர்வல்ல ஏதாவது ஒன்றில் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி நற்கிரியைகள் மூலமாக. ப்ராஜெக்டில் சிலர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் இல்லையா? நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க திண்டாடிட்டு இருப்பாங்க, இந்த ப்ராஜெக்ட் முடிக்கலைன்னா இவனுக்கு வேலை போயிடும் அப்படி நமக்கு தெரியும். ஸோ அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். இப்படி நம்ம சூழ்நிலையில் நம்ம யாருக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? நம்ம கர்த்தர் நம்மளோட பேசுவார். நீங்கள் அவங்கள ஒப்பு கொடுங்க, அப்போ கர்த்தர் பேசுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல நற்கிரியைகள் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? அங்கே ஒரு ஒளி வீசுகிறோம். நற்கிரியைகள் மூலமாக எந்த இடத்துல? நம்ம பணிபுரிகிற இடத்துலையோ, படிக்கிற இடத்துல, நம்ம வீட்டு பக்கத்தில், ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், ஆனால் வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் நற்கிரியைகள் மூலமாக. அடுத்து நம்முடைய ஜெபம் மூலமாக அவங்களுக்காக, பாவ இருளில் கிடக்கிற மக்களுக்காக நம்ம கண்ணீர் விட்டு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எரேமியா சொல்கிறபடி என் கண்ணீரும் என் தலை தண்ணீருமாக இருந்தால் நலமாக இருக்கும் சொன்னப்பட்டபடி கண்ணீர் விட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? ஒளி வீசுகிறோம். ஜெபிக்கும் போது கர்த்தர் வழியை திறப்பார். அப்போ நம்ம அவங்களுக்கு இயேசப்பாவுடைய அன்பை பற்றி சொல்லும்போது அங்கே நம்ம என்ன செய்கிறோம்? ஒளி வீசுகிறவளாக இருக்கணும். அதனால் சொல்கிறாரு, காரிருள் உலகத்தை மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிச்சிருக்கிறாரு. நீ ஏசப்பா பிள்ளையா இருக்கிற, அதனால் நீ எழும்பி என்ன செய்ய? பிரகாசி. மத்தேயுல அவர் சொல்லுவார், ஒளி ஒன்றை வந்துருச்சு, நீ ஏசப்பா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்ட. யாராவது விளக்க கொளுத்தி, நம்ம வந்து கரண்ட் இல்லைன்னா விளக்க கொளுத்துவோம் இல்லையா? விளக்க கேண்டிலோ ஏதோ கொளுத்தி யாராவது கட்டிலுக்கு அடியில் கொண்டு வைப்போமா? இல்லையா? ஆமாம். யாராவது பாத்திரத்தை போட்டு மூடிடுவோமா? மூட மாட்டோம் இல்லையா? நமக்குள்ளேயே இந்த ஒளியை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அதுதான் அந்த அர்த்தம். மரக்கால போட்டு மூடியோ கட்டிலு கீழே வைக்கிறதுலையோ பிரயோஜனம் இல்லை. நமக்குள்ளேயே நம்ம இயேசு சாமியுடைய ஒளியை வைக்கிறதுல அர்த்தம் இல்லை. இந்த ஒளி எல்லாருக்கும் என்ன செய்யணும்? தெரிய வேண்டும். ஆனால் நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை அது ரொம்ப மெயின். நம்ம வந்து கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. நீ பெருக்கி எங்கள் வீட்டு முன்னால் தள்ளிட்ட, இது எங்கள் வீடு அப்படின்னு நம்ம சண்டை போட்டோன்னா நம்ம கிறிஸ்தவங்க இல்லை இல்லையா? அதை அள்ளி நம்ம கொண்டு போட்டோம்னா நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை. இதை மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம மற்றவங்க நமக்கு தீமை செய்வாங்க, அந்த தீமையை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க நன்மை செய்கிறது தான் சாட்சி உள்ள வாழ்க்கை. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. மதர் தெரசா கூட அப்படி தான் செஞ்சாங்க. அவங்க போய் பேக்கரியில் போய் ஐயோ அநாத பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்பாங்களாம். அப்படி கேட்கும்போது ஒரு சமயம் பேக்கரிக்காரன் என்ன பண்ணிட்டா தெரியுமா? கையை அப்படி ஏந்தி கேட்கும்போது காரி துப்பிட்டான். உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? சரிப்பா, இது எனக்கு நீ கொடுத்தது, இப்போ அந்த அநாத பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடு. அவன் மனம் இழகிட்டான். துப்புனவங்கள பார்த்து அப்படி கேட்பாங்களா இல்லையா? சரிப்பா, இது எனக்கு நான் வச்சுக்கிறேன்,
அனாதை பிள்ளைகளுக்கு கொடு அப்படின்னோடனே அவன் என்ன பாக்ஸாக என்ன செஞ்சிட்டான், அந்த பிஸ்கெட்டு அதில் ரொட்டி இவைகளில் நொறுங்கின பகுதிகளெல்லாம் ஒவ்வொரு நாளையும் எதுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டான், ஆர்ஃபனேஜுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா, இப்படி தான். ஸோ இப்படி நம்ம ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. நம்மளை மெழுகு ஒளி என்ன செய்யும், மெழுகுவர்த்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யும், கரைஞ்சு தான் ஒளி கொடுக்குது. இதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், நம்முடைய தியாகத்தினால் நம்ம என்ன செய்கிறோம், ஒளி வீசுகிறவர்களாக காணப்படணும். அதுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு உலகம், இன்னைக்கு இந்திய தேசம், உன் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு காரியர்கள் மூடிக்கொண்டிருக்குது. நீ பயங்கரம், ஐயோ இப்படி நடக்க அப்படி நடக்க அப்படின்னு நீ நினச்சி அங்கலாய்த்து கொண்டிருக்காத. ஒன்னால் முடிஞ்சதை என்ன செய்ய, நீ அந்த இடத்துல ஒளி வீசுன்னு ஏசப்பா இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்குறாரு. சரியா? அடுத்தது அடுத்து இன்னொரு முக்கியமான காரியம், இப்போ எழுந்துட வேண்டும். எழுந்த பிறகு என்ன செய்யணும், எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும், எழுந்து கட்டுவோம். இப்போ நம்ம நெகேமியாவுக்கு போவோம். இங்கே ஒரு நெகேமியாவை பார்க்குறோம். இப்போ அடுத்த காரியம் சொல்கிறார். ஒன்று, நம்ம எழும்ப வேண்டும். நம்ம இருக்கிற சூழ்நிலை, பாவ சூழ்நிலை, கட்டுகளில் இருந்து நம்ம என்ன செய்யணும், எழும்பினப்புறம் நம்ம என்ன செய்யணும், இப்படிப்பட்ட பாவ சூழ்நிலை இருக்கிறவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் பிரச்சனையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், பிரகாசிக்க வேணும். நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையினால், நம்முடைய நற்கிரியைகளினால், நம்ம இயேசு சுவாமியுடைய அன்பை நம்ம அவங்களுக்கு சொல்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், ஒளி வீசுகிறவர்களாக காணப்படணும். அடுத்தப்போ நம்ம என்ன செய்யணும், எழுந்து ஒளி வீசணும். அடுத்தது எழுந்து என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். இங்கே பார்க்குறோம். இது நெகேமியா யார் அப்படின்னா, இவர் இஸ்ரேல் தேசத்தில் இருந்து சூசான் அரண்மனைக்கு இவர் கைதியாக, அதாவது அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்களுடைய பாவத்தின் நிமித்தமாக தேவன் இவங்களை என்ன செஞ்சிட்டாரு, அந்த படையெடுப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்நிய தேசத்துக்கு இவங்கெல்லாம் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாங்க. அதில் நெகேமியாவுக்கு என்ன வேலை கிடச்சிச்சின்னா, சூசான் அரண்மனையில் அர்த்தசாஸ்திர ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு வேலை கிடச்சிது, ஒரு பொறுப்பு கிடச்சிது. ஸோ பானை பாத்திரக்காரனா ரொம்ப லேஸ் கிடையாது. பானை பாத்திரக்காரனா யாருன்னா, அவன் ஜூஸ் கொடுக்குறவர். யாருக்கு, ராஜாவுக்கு ஜூஸ் கொடுக்கணுன்னா அந்த ஜூஸில் ஒன்று டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா, ராஜா விரும்புகிற மாதிரி டேஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது, யாராவது என்ன செஞ்சு கூட பாய்சன் கலந்து கொடுத்துருவாங்கல்ல ராஜாவுக்கு. அதனால தான் இந்த பானை பாத்திரக்காரன் ரொம்ப ஸ்பெஷல். அதனால் அவங்க சாப்பிட்ற அந்ததுலாம் அவங்க டேஸ்ட் பண்ணி அவருக்கு குடிக்கிறத எந்த ஒரு விஷமும் இல்லாமல், எந்த ஒரு தீமையும் இல்லாமல் சரியானதாக கொண்டு கொடுக்கணும். அவ்வளோ முக்கியமான ஒரு பொறுப்பு யார் கொடுக்கப்பட்டது, இந்த நெகேமியாவுக்கு. நெகேமியா தேவனுடைய பிள்ளையாக இருந்ததுனால அவன் ஒழுங்காக சின்சியராக அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தார். செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவருடைய சகோதரர்கள்லாம் எங்கே இந்த எருசலேமில் இருந்து வந்தாங்க. வந்த உடனே அவன் எப்படி இருக்குது எருசலேம் அப்படின்ட்டு நம்ம சொந்தக்காரங்க வந்தானா நம்ம ஊரை பற்றி விசாரிப்போம் இல்லையா, அதை மாதிரி இவங்களே என்ன செஞ்சுட்டான், இவரும் விசாரிச்சா என்ன சொன்னாங்க, அலங்கெல்லாம் எருசலேமா, அதெல்லாம் கோட்டெல்லாம் இடிபட்டு போய் கிடக்குது, அதனுடைய கேட்டெல்லாம் அதனுடைய வாசலெல்லாம் சுடப்பட்டு போய் கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே நெகேமியாவுக்கு என்ன யோசிச்சிருக்கலாம், அப்படியா விஷயம், நம்ம செய்தி நம்ம எப்படி இருக்கு, நம்ம ஊரா அது எல்லாம் பாழடைஞ்சு கிடக்குதுப்பா, எல்லாம் குடிகாரனாக போயிட்டான், அதனால் எல்லாத்தையும் விற்றுட்டான், அதனால எல்லாம் அப்படி பாழடைஞ்சு கிடக்குது, அப்படியா அப்படின்னு நம்ம ஒரு நியூஸை கேட்டுட்டு இருந்துருவோம். ஆனால் பாருங்கள், நம்ம நெகேமியாவை நம்ம பார்த்தோன்னா, நெகேமியா என்ன பண்ணாராம், இதை கேட்ட உடனே அவர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள், யாராவது வாசிங்க. யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர் முகத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி முறையிட்டு. பார்த்தீங்களா, செய்தியை கேட்ட உடனே அவர் என்ன செய்யலை, அமைதியாக இருக்கலை. தன்னுடைய தேசம், தன்னுடைய தான் வாழ்ந்த இடம் எருசலேம் பட்டணம் இப்படி இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறத பார்த்த உடனே கேட்ட போது என்ன செஞ்சானா, அவர் உட்கார்ந்து அழுதாரு முதல்ல. ரெண்டாவது என்ன பண்ணார், சில நாளாய் துக்கித்து, அப்புறம் உபவாசிக்கிறாரு. பார்த்தீங்களா, ஜெபிக்கிற ஒரு மனுஷன் உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு.
நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம்ப்பா, அதனால நாங்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டோம், ஆனாலும் இப்போ இப்படி கிடக்குதே அப்படின்னு நினச்சிறாரு. அந்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா 11வது வசனத்தை சொல்லியிருக்கோம். இந்த மனுஷனுக்கு முன்பாக, இந்த மனுஷன் யார்? அர்த்தசாஸ்திர ராஜா. அந்த ராஜாட்ட தானே ஒரு வேலை பார்க்குறாரு. அர்த்தசாஸ்திர ராஜாட்ட இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிடலும் அப்படின்னு என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. சரியா? அப்போது இரக்கம் கிடைக்கும். இந்த ராஜாட்ட நான் போகணும், ராஜாட்ட என்ன செய்யணும், எனக்கு இரக்கம் கிடைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு. அவர் ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் போய் இந்த திராட்சை ரசத்தை அவர் கையில் கொடுக்கும்போது ராஜாவே கேட்குறாரு. பாருங்களேன், ராஜாவே அவருடைய பிரச்சனையை கேட்குறாரு. ஏன் உன் முகம் வாடெல்லாம் இருக்குது? இது உனக்கு சரீரத்தில் ஒன்றும் சுகவீனம் இல்லையே, இது உன் மன துக்கம்தான், என்ன விஷயம் அப்படின்னு அவரே கேட்குறாரு. பார்த்தீங்களா? நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு போகும்போது கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறாரு? அங்கே காரியங்களை வாய்க்க பண்ணுறாரு, காரியங்களை வழிகளை என்ன திறந்து தர்றாரு. பார்த்தீங்களா? அப்போது போய் அவர் கேட்கும்போது அவன் ராஜா சொல்கிறாரு. ராஜாட்ட தன்னுடைய பிரச்சனை இப்படி என்னுடைய சொந்த இடம், என்னுடைய மூதாதையர்கள் இருந்த அவன் கல்றெல்லாம் இருக்கிற இடம் இப்படி அழிந்து கிடக்கிறத பார்க்கும்போது நான் துக்கம் இல்லாமல் எப்படி இருப்பேன்? சரி, அப்போ நீ என்ன தான் செய்யணும்னு விரும்புகிற அப்படின்னு கேட்டப்போ சொல்கிறாரு, நான் கொஞ்ச நாள் போய் அந்த அலங்கத்தெல்லாம் நான் கட்டிட்டு வரணும், அதுக்கு நீங்கள் இவ்வளோ மரம் தரணும், அங்கே நான் போகிறதுக்கு அந்த ஆற்றை கடந்து நான் போகணும், அங்கே உள்ளவங்க என்னை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்காக அவங்கள்ட்ட பெர்மிஷன் லெட்டர், அது போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு எனது லெட்டர் வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன செஞ்சிட்டாரு? அருமையாக அவர் வேண்டியதெல்லாம் இந்த ராஜா கண்ணில் தயவு கிடைச்சி. ஒரு பிரஜாதி தான், தேவனை அறியாதவர் தான். ஆனால் அந்த எருசலேம் தேவத்தை கட்டுவதற்கு என்ன செய்கிறாரு? தேவையான எருசலேம் அலங்கத்தை கட்டுறதுக்கு தேவையான மரங்கள், அவர் வீட்டுக்கு அப்புறம் அவர் கிராஸ் பண்ணுறதுக்கு வழியில் இருக்கிறவங்ககிட்ட பெர்மிஷன் எல்லாம் கொடுத்துட்டார். பாதுகாப்புக்காக குதிரை வீரர்கள்லாம் கூட கொடுத்து அனுப்பி இவர் எருசலேமுக்கு வந்துட்டார். அவர் அமைதியாக இருக்கலை. அன்றைக்கு நைட்டே போய் பார்க்காரு, எப்படி இருக்குது எருசலேம் தேசம் சுற்றி பார்க்காரு, எல்லாம் இடிப்பட்டதாக கிடக்குது. அதை பார்த்தோன்னா அவருக்கு மிகவும் கவலை. அதனால் அவர் என்ன செஞ்சார் பாருங்கள், அங்கே உள்ள யூதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, மூப்பர்களெல்லாம் கூப்பிட்டு, நம்ம இப்படி எல்லாம் இடிஞ்சு கிடக்குதே, எருசலேமத்தின் அலங்கத்தை கட்டுவோம் சொன்ன உடனே அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? எழுந்து கட்டுவோம் வாருங்கள். 18வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். ஆமாம் வாங்க, நம்ம என்ன செய்வோம்? எதை? இந்த எருசலேம் மதில்களை எழுந்து கட்டுவோம் அப்படின்னு அவங்க உற்சாகமாக சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதே மாதிரி எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? கட்ட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது? அங்கே பாருங்கள், 2 எதிரிகள் நன்மைகள் செல்ல ஆரம்பிக்கும்போது, நல்ல காரியம் செய்ய ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன வந்துடுது? எதிரிகள். சன்பலாத்து தொபியா அப்படின்னு 2 பேர். சரியா? அவருக்கு எதிரிகள் எழும்பி என்ன பண்ணுறாங்க? நீங்கள் கட்டுறதை பார்த்தோன்னே உங்கள் பொறாமை கொண்டு அவங்கள ரொம்ப மனமடிவான காரியங்களை பேசுகிறாங்க. அதை நீங்கள் 4வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பார்க்கலாம். அவங்க மனமடி உண்டாக. அது நான் 2வது வசனத்துலேருந்து வாசிங்க. பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டெரித்து போடப்பட்டு மண்மெடிகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கு சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும். என்ன இவங்க கட்டிடுவாங்களோ? பெருசா எல்லாம் தீக்கரையாகி எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது. இதை இவங்க என்ன செய்வாங்களோ? கட்டிடுவாங்களோ? அப்படி கட்டினால்தான் என்ன, ஒரு நரி போனால் என்ன செஞ்சிடும்? விழுந்துரும். இவங்களால கட்ட முடியுமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க? மனம் மடி உண்டாக பேசுகிறாங்க. முதல் பாயிண்ட் என்ன செய்கிறாங்க? எதிரிகள் என்ன செய்கிறாங்க? மடிவு உண்டாகும்படி என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. இதை பற்றி இப்போது இந்த காரியத்தை எல்லாம் நெகேமியா அப்படியே தேவனிடத்தில் அறிக்கைன்னு சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க உற்சாகமாக என்ன செஞ்சிட்ருக்குறாங்க? மனமடிந்து போகாதபடிக்கு ஆரம்பித்த நற்காரியத்தை கட்டுகிற வேலையை என்ன செய்கிறாங்க? கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டின உடனே இவங்களுக்கு இன்னும் ரொம்ப கோபம் வந்துட்டு, அதனால் பாருங்கள் 8வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எருசலேம் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் கூடினார்கள். 2வது பாயிண்ட் என்ன பண்ணுறாங்க?
இந்த எதிரிகள் என்ன பண்ண வந்துட்டுருக்காங்க, யுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாரையும் ஆயத்தம் பண்ணுறாங்க. யுத்த செய்தி சரி, யுத்த செய்தியை கூட யாரும் சட்டை பண்ணலை, நெகேமியா சட்டை பண்ணலை. ஆனால் என்ன பண்ணார், சரி எல்லாரும் பட்டயத்தை எடுத்துக்கிடுங்க, ஒரு பட்டயத்தை வச்சுட்டு ஒரு கையில் பட்டயமும் ஒரு கையில் கட்டுமான வேலையுமா வைத்து என்ன செய்யுங்க அப்படின்னு, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார் அப்படின்ட்டு யூத மக்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களே அவருக்கு எதிராக வந்துட்டாங்க. கட்டிட்டு இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 10வது வசனத்தில், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண் பேண்டுகள் மிச்சமாக இருக்குது. மண்மேடெல்லாம் நிறைய கிடக்குது, நாங்கள் சுமந்து என்ன செஞ்சிட்டோம், டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொந்த யூத மக்களே அந்த கட்டுகிற வேலைக்கு எதிராக வர்றாங்க, எதிராக இருக்காங்க. சரியா? அடுத்தது என்ன செய்கிறாரு, முதல்ல என்ன பார்த்தோம், மனம் அடிவான பேச்சை பேசுகிறாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க, யுத்தத்துக்கே வந்து இவங்களை எப்படியாவது தடை பண்ணி போடணும், இந்த எருசலேம் மதிலை கட்ட முடியாத படிக்கு தடை பண்ணணும்னு நினச்சாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க, அவங்க சொந்த யூத மக்கள் கூட அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, எங்களால் கட்ட முடியாதுன்னு எழுந்து நிற்கிறாங்க. அடுத்தது இவங்க மேலே பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க எதிரிகள். எங்கே பாருங்கள், 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தொபியாவும் சன்பலாத்தும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ராஜா, யூதாவுக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு, தீர்க்கதரிசியும் வச்சிருக்கிறாரு, இவர் வந்து அர்த்தசாஸ்திர ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாரு, யூதர்கள் இங்கே வந்து கலகம் பண்ணுறதுக்காக இவங்க கலகக்காரரை எழுப்பி விடுறாங்க அப்படின்னு இவங்க மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன செய்ய, நீ வந்து என்னோட, சன்பலாத்து சொல்கிறாரு, நீ என்னோட வந்து பேசவா நெகேமியாவை, நம்ம 2 பேரும் இதை குறித்து நம்ம பேசி ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம். அவன் என்ன திட்டம் வச்சுருக்கிறான், இப்படி வந்து அவன் வந்தாருன்னா அவரை என்ன செஞ்சு போட்டுடலாம், கொலை செஞ்சு போட்டுடலாம், நெகேமியாவை கொலை செய்யணுங்கிற திட்டத்தோடு அவன் கூப்பிடுறாங்க. இது சதி திட்டம். இப்போ இந்த எதிரிகள் என்ன பொய்யான ஒரு குற்றச்சாட்டை கொடுக்குறாங்க. அடுத்தது கொல்றதுக்கே என்ன செய்கிறாங்க, அவரை கொல்றதுக்கு சதி திட்டம் தீட்டுறாங்க. இப்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எதை நான் இங்கே எருசலேமுடைய அலங்கம் கட்டப்படுவதற்காக இது சொல்லப்படுது இல்லையா? இதே காரியத்தை நம்ம பார்க்கும்போது இன்னும் ஒன்று மாத்திரம் முடிச்சிடணும். இப்போ இதெல்லாம் சொன்ன போது கூட நெகேமியா யாரை மாத்திரம் நம்பியிருந்தான், கர்த்தரை நம்பியிருந்தான். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்பி இருக்கிறவன் பாக்கியவான் இல்லையா? பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இதை மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நெகேமியா அதை இவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியிலையும் அலங்கத்தை கட்டி முடிச்சுட்டாங்க. எத்தனை நாளில் கட்டி முடிச்சாங்க தெரியுமா? 52 நாளில் கட்டி முடிச்சிட்டாங்க. பெரிய விஸ்தாரம். அந்தந்த ஒவ்வொரு இடத்துல உள்ள ஆசாரியர்களோ அந்தந்த இடத்துல ஒவ்வொரு கோட்டையையும் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க எழுந்து என்ன செஞ்சிட்டாங்க, கட்டிட்டாங்க. இவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியிலையும் 52 நாளில் கட்டிட்டாங்க. அதனால் பாருங்கள், 16வது வசனம் சொல்லியிருக்கோம், இந்த எதிரிகள்லாம் என்ன பண்ணாங்களாம், முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். இந்த காரியம் யாரால் கைகூடி வந்தது? தேவனால் கைகூடி வந்தது. சரி, நெகேமியாவை நம்ம பார்த்தோம். அவர் எதை கட்டினார்? எருசலேம் மதில்கள், இடிந்து கிடந்த எருசலேம் மதில்களை கட்டினார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை சொல்கிறாரு, நாம் எழுந்து கட்டுவோம். இங்கே எழுந்து கட்டுங்கள். எதை கட்டணும்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பார்க்கும்போது அவர் முதல்ல என்ன செஞ்சார்? தேவனுடைய ராஜ்யத்தை, நம்முடைய சொந்த ஜனங்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவ மக்களே அநேகர் என்ன செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம அவங்களுக்காகலாம் நம்ம ஜெபித்தோம் இல்லையா? கிறிஸ்தவ மக்கள் வாழ்க்கையிலே என்ன இல்லை, சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவங்களே குடிக்கிறாங்க, டாஸ்மாக் கடையில் போய் நிற்கிறாங்க, கிறிஸ்தவங்களே லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா? அப்போ சொல்கிறாங்க, யார் அவர் பேரை சொல்ல மாட்டாங்க, இவன் கிறிஸ்தவன் லஞ்சம் வாங்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கிறிஸ்தவர்களே பாவத்தில், நீங்கள் நியூஸில் சில சமயம் கொலை செஞ்சுட்டான், எவன் கொலை செஞ்சான், ஒரு கிறிஸ்தவ பேர் வந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஐயோ, ஒரு கிறிஸ்டியன் நேம் வருதே நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆமாம், பார்த்திங்களா, இன்றைக்கு நம்முடைய சொந்த ஜனமே என்ன செஞ்சுருக்காங்க, இடிபட்டு போய் கிடக்காங்க, பாவ கட்டுக்குள்ளே சிக்குண்டு கிடக்காங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடிபட்டு நொறுக்கப்பட்டு போய் கிடக்காங்க. இவங்களை நம்ம என்ன செய்யணும்? கட்டி எழுப்பணும். நம்ம தேசத்து மக்கள் பாவ கட்டுக்குள்ளே கிடக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இடிப்பட்டு நொறுங்கப்பட்டு கிடக்குது. குடிக்கிற வீடு அப்படியே இடிஞ்சு போய் கிடக்குது இல்லையா? குடிக்கிறவங்க வீட்டில் என்ன ஆகுது?
தற்கொலை நடக்குது, கொலை நடக்குது. கடைசியில் பிள்ளைங்க ரோட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பிள்ளைங்க அவங்க டேண்டில் அவங்க என்னவாயிடுறாங்க, அவங்க குடிகாரராக ரவுடி ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்கள அம்மா அப்பா யாரும் கவனிக்கிறது இல்லை, கவனிக்க முடியலை இல்லையா? அதனால் அப்படியே பாருங்கள், குடும்பங்கள் அப்படி சின்ன உடைந்து போய் கிடக்குது. இப்போ இவர்களுக்காக என்ன செய்யணும்? முதல் இதுல சொன்ன மாதிரி இதை கேட்ட பொழுது அவர் என்ன செஞ்சார்? அழுது துக்கித்து உபவாசம் பண்ணி. இப்போ நம்ம இன்னைக்கு நம்முடைய நிலைமையை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இதே காரியம் செய்யணும். நம்ம அது குறித்து நம்ம கவலை கொள்ளணும். இவ்வளவு பாவமான செயல்கள் சுற்றி நடக்குது, நம்ம கிறிஸ்தவ மக்களே இப்படி இருக்காங்களே. ஸோ இவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? பாரம் கொள்ளணும். நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகக்கூடாது, சரியா? அதனால் இவங்களுக்காக நம்ம பாரம் கொண்டு ஒன்று துக்கித்து ஜெபிக்கணும். ஜெபித்ததோடு நிற்கக்கூடாது. கட்டுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். கட்டை எழும்பும் போது சுவிசேஷத்தை நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். சுவிசேஷத்தை நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். இன்னைக்கு காலையில் பாஸ்டரே சொன்னாங்க இல்லையா, இன்னும் சாயங்காலம் சர்வீஸே எதுக்கு தான்? ஒரு சுவிசேஷ ஆராதனை தான். நம்ம ஒரு ஆத்தும ஆதாயம் செய்கிறதுக்கு தான். ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வந்து அவங்கள நம்ம சர்ச்சில் கொண்டு விட்டோம்னா அவங்க சத்தியத்தை கேட்பாங்க இல்லையா? அப்போ நம்ம ஆத்தும ஆதாயம் செய்யணும். ஆத்தும ஆதாயம் செய்கிறவங்கள நம்ம வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செய்யும்போது நமக்கு எல்லாம் சாதகமாக அமையாது. அங்கே பார்த்த மாதிரி சன்பலாத்தும் தொபியாவும் நம்முடைய ஊழியங்களுக்கு எதிராக நம்ம செய்கிற நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோமா, நம்ம ட்ராக்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? ட்ராக்ஸ் இப்படி நம்ம ஊழியத்தை செய்யும் போது கட்டுற வேலை, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுற வேலையை நம்ம செய்யணும். ட்ராக்ஸ் கொடுக்கலாம். நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய கிளாஸ்மேட்ஸில் அவங்க கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவுடைய அன்பை சொல்லலாம். பாவத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பாவுடைய அன்பை சொல்லலாம். நம்முடைய ஆஃபீஸில் இதே மாதிரி பாவத்தில் இருக்கிறவங்க, குறைவில் இருக்கிறவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்க, இவங்களை கண்டு அவங்க கவலையோடு இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு நம்ம ஏசப்பாவுடைய அன்பை சொல்லலாம். இப்படி தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். அப்படி நம்ம கட்டும்போது நமக்கு ஈஸியாக எல்லா காரியமும் நடக்காது. இங்கே நம்ம நெகேமியாவில் சொல்லப்பட்ட மாதிரியே சன்பல்லாத்தும் தொபியாவும் எழும்புவாங்க. எழும்பி முதல்ல என்ன செய்வாங்க? மனம் அடி உண்டாகும்படி பேசுவாங்களா இல்லையா? இன்றைக்கு தான் நடக்குது. ஊழியக்காரர்களை குறித்து, ஊழியங்களை குறித்து ஊழியர்கள்லாம் மனம் அடிவாகும்படிக்கு என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க இல்லையா? ஆமாம், நம்மளும் ஊழியம் செய்யும்போது, நம்மளும் இப்படி நற்கிரியைகளை செய்யும்போது மனம் அடிவாக என்ன செய்வாங்க? மக்கள் பேசுவாங்க, சரியா? ஆனால் அந்த மனமடிவாக பேசுகிற வார்த்தை நமக்குள்ளே நம்ம நினச்சக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏசப்பாவை நம்பி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எங்களுக்கு வெற்றி தருவார் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நம்ம தொடர்ந்து நம்ம கட்டுற வேலையை, என்னத்தை கட்டுற வேலையை? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற வேலையை நம்ம செய்யணும். அடுத்தது யுத்தம் பண்ணவே வருவாங்க, சண்டை போடவே வருவாங்க. இன்றைக்கி மிஷினரிகள்லாம் எவ்வளவோ பாடுபடுறாங்க இல்லையா? நம்ம நார்த் இந்தியாவில், வட இந்தியாவிலலாம் மிஷினரிகள் அடிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அந்த சர்ச்சஸ் எல்லாம் இடிக்கப்படுது பார்த்தீங்களா? அப்படியே கொடூரங்கள்லாம் நடக்குது. அவங்க அடிக்கப்படுறாங்க. யுத்தம் பண்ணுற மாதிரி வருவாங்க. இன்றைக்கி நம்முடைய நிலைமையிலையும் நம்முடைய அரசாங்கத்திலையும் நம்ம சுவிசேஷத்தை எளிதாக பிரசங்கிக்க முடியாதபடி தடைகள் அதிகம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சொபியாக்களும் சன்பலாத்துக்களும் நிறைய எழும்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம், யுத்தம் பண்ணுறதுக்கு வருவாங்க. அடுத்து நம்ம மேலே பொய் குற்றச்சாட்டு. எத்தனையோ ஊழியர்களை பற்றி என்ன செய்கிறாங்க? யூடியூப்பில் பார்த்தீங்களா? தவறாக எழுதுகிறாங்க. இதை மாதிரி நம்ம ஊழியம் செய்யும் போதும், நம்ம ஊழியம் செய்யும்போது நம்மளை என்ன செய்வாங்க? பொய்யா சொல்லுவாங்க. அவங்க இந்த ஃப்ரெண்டோட சேர்த்து, ஒரு ஃப்ரெண்டு மோசமாக இருக்கான்னா அவளுக்கு நம்ம அவளுக்கு ஆலோசனை சொன்னால் நம்மளே அவளோட சேர்த்து கெட்ட பிள்ளைன்னு நம்மளை என்ன செய்வாங்க? பேசிடுவாங்க, சரியா? இப்படியெல்லாம் நடக்கும், சரியா? நம்ம பொய் குற்றச்சாட்டு செய்வாங்க, நமக்கு விரோதமாக சதி திட்டங்கள்லாம் போடுவாங்க. நம்ம சொந்த குடும்பமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையே, இல்லை நம்ம சொந்தத்தில் உள்ளவங்களே கூட என்ன செய்வாங்க? நம்ம செய்கிறத நம்ம அம்மா பிடிக்காது அவங்களுக்கு, அவங்களே நம்மளை என்ன செய்வாங்க? எதிர்ப்பாங்க. குடும்பத்திலே நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு எதிர்ப்பு வரும். நீ ட்ராக்ஸ் கொடுக்கறனாலும் சரி, மற்றவங்களுக்கு ஏசப்பா சொல்லனாலும் சரி, என்ன வரும்? எதிர்ப்பு வரும். இத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நெகேமியா இத்தனை எதிர்ப்பை என்ன செஞ்சார்? மேற்கொண்டார். என்ன? கர்த்தர் வெற்றி தருவார், கர்த்தர் வெற்றி தருவார். கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் கட்டணும். என்ன சொல்லிட்டாரு? எழுந்து கட்டுங்கள். எதை கட்டுங்கள்? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்க. ஒன்று நம்ம வீட்டில் கட்டணும், நம்ம வேலை பார்க்குற இடம், படிக்கிற இடம், அந்த இடங்களை என்ன எதை கட்டணும்? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறவர்களாக இருக்கணும். நம்ம இந்த ராக்லாண்ட் ஒரு மிஷினரி, அவர் இங்கிலாண்டில் உள்ள ஒரு லார்டு ஃபேமிலி, பெரிய பிரபுக்கள் ஃபேமிலியில் அவர் பிறந்தவர். ஆனால் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் கற்றவர். பெரிய நல்ல யூனிவர்சிட்டியில் கற்றவர்.
அவருக்குள்ளாக இதை மாதிரி ஒரு ஸ்பீச்சை கேட்கும்போது அவருக்கு வந்து இந்திய மக்களை குறித்த ஒரு பாரம் வந்துச்சுது, ஆத்துமாக்களை குறித்த பாரம் வந்துச்சுது. ஆனால் இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்தார். வந்து அவங்க உள்ள வெப்பம், அங்கே உள்ள தட்பவெப்பநிலைக்கும் இங்கே உள்ள தட்பவெப்பநிலைக்கும் ரொம்ப வேறுபாடு இல்லையா? அது எல்லாவற்றிலும் அதனால் அவருக்கு அதிகமாக சுகவீனம் வந்துச்சுது, பலவீனம் வந்துச்சுது. ஆனாலும் அவர் விடவே இல்லை. தடையை பெற்று அவர் சட்டையே பண்ணலை. அவர் என்ன பண்ணார்? ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். சிவகாசியில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். சிவகாசியில் பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் ஏசப்பா பற்றி சொல்லுவார். ஏசப்பா பற்றி சொன்னதுனால ஒரு சமயம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து இந்த உலக்க சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்தில் உரல் இருக்கும், உரலில் ஒரு கம்பை வச்சு இப்படி இடிப்பாங்க, அதுக்கு பேர் உலக்க. அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் உலக்க இருக்கும். சரி, பார்த்துருக்கீங்களா யாராவது? இந்த காலத்தில் உள்ளவங்க பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த இவர் பிரசவம் பண்ணிட்டு இருக்கும்போது உலக்கையை வச்சு மண்டையில் ஓங்கி அடிச்சிட்டாரு. உலக்க வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், மண்டையில் அடித்தால் தான் மண்டை ரெண்டாக போயிடும். ஆனால் தொப்பி போட்டிருந்ததுனால அவர் என்ன செஞ்சார்? பாதுகாக்கப்பட்டார். ஆனால் அந்த வலி அவரால் தாங்கவே முடியல, பயங்கரமான வேதனை. இப்படி இன்னொரு சமயம் பார்த்தான்னா அவளை கல்லறிகிறாங்க. போ, வெள்ளைக்காரனே வெளியே போ அப்படின்னு அவரை வந்து கல்லறிகிறாங்க. கல்லறிந்த அநேக காயங்கள். இப்படி ஆனாலும் அவர் அந்த சிவகாசியை நேசித்தார். இந்த சிவகாசி மக்கள் எப்படியாவது இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொள்ளணும், இந்த சிவகாசியில் கர்த்தருக்கென்று ராஜ்யம் கட்டப்படணும் அப்படின்னு என்ன செஞ்சார்? அங்கே எவ்வளவு எதிர்ப்பு மத்தியிலையும் அங்கே அவங்களுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் அவருக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. எங்கேருந்து எங்கேயும் வந்து அவருக்கு ரொம்ப பணம்லாம் வரலை. அதனால சாப்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சு? அந்த சிவகாசி மக்களை தான் நம்ப வேண்டியதாக இருந்துச்சு. சில சமயம் அவங்ககிட்ட போய் நிற்கும்போது அவங்க வந்து கூழ் ஊற்றுவாங்களாம். கூழ் ஊற்றுறதுக்கு அவங்க இவர் வெள்ளைக்காரன், இவர் வந்து தீட்டுப்பட்டவர், இவர் நம்முடைய இதை என்ன செஞ்சிடக்கூடாது, தொட்டுறக்கூடாது, பாத்திரம் தொட்டுறக்கூடாதுன்னு பாத்திரத்தில் கூழ் கொடுக்க மாட்டாங்களாம். அதனால் இவர் என்ன செய்வாராம்? தன்னுடைய தொப்பியை கலத்தி அதில் கூழ் வாங்கி குடிப்பாராம். குடித்து அந்த சிவகாசியில் கடைசியில் அவருக்கு டிபி வந்துருச்சு, பிளட்டாக வாந்தி பண்ணி 44 வயசில் அவர் இறந்துட்டார். ஆனால் சிவகாசி சுற்றி உள்ள பல இடங்களில் அநேக ஆலயங்களை அவர் ஸ்தாபித்தார். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார். தேவனுடைய இவ்வளவு தடைகள் இருந்தாலும், எதிர்ப்புகள் இருந்தாலும், அது மத்தியிலையும் யார்? அந்த ராக்லாண்ட் பிரபு என்ன செஞ்சார்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார். அப்போது கான்வாலிஸ் என்பவர் தான் கவர்னர் ஜெனரலாக இருந்தாராம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த ராக்லாண்டு அங்கே இங்கிலாந்தில் பிரபுக்கள் வரிசையில் அடக்கம் பண்ண வேண்டியவர் இன்றைக்கு எதில் அடக்கம் பண்ணப்பட்டார்? சிவகாசி மண்ணில் அடக்கம் பண்ணப்பட்டார். பார்த்திங்களா, அவ்வளோ தூரத்துக்கு தன்னை தியாகமாக ஒப்பு கொடுத்தாரு. அது மாதிரி இவர் ஆப்பிரிக்காவில் டேவிட் லிவிங்ஸ்டன், ஆப்பிரிக்காவில் மக்கள் நரமாமிச பட்சினிகள். அவங்க வந்து யாருமே வெளிநாட்டவர்கள் போகவே முடியாது. அந்த இடத்துல டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு மருத்துவராக இருந்தார். அதனால் போய் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து ரொம்ப கடின உழைப்புகளுக்கு இடையில், கடின எதிர்ப்புகளுக்கு இடையில், பாடுகளுக்கு மத்தியில் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுட்டாங்க? முதல்ல ஒருத்தர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு சுகம் கொண்டு வியாதியில் இருந்தார். அவருக்கு இவர் மருத்துவம் பார்த்து ஏசப்பாடைய அன்பை சொல்லி அவருக்கு சுகம் கிடைச்சதுனால அப்படி கொஞ்சம் பரவி கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. பிற்காலத்தில் ஆப்பிரிக்காவில் நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவர் ஒரு சமயம் அவர் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவர் வந்து கடைசியில் வந்து அது நல்ல வயது முதிர்ந்தவராக அங்கேயே ஆப்பிரிக்காவில் அவர் தன்னுடைய குடிசையிலேயே அவர் பைபிள் வாசித்துட்டு இருக்கும்போதே அவர் மரணம் அடைஞ்சிட்டார். அப்போது இவரை என்ன செய்ய நினச்சாங்க? இங்கிலாந்தில் உள்ள அரசி இங்கிலாந்தில் கொண்டு வந்து தான் லண்டனில் வந்து அடக்கம் பண்ணணும். ஸோ அவருடைய சடலத்தை நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க ஆப்பிரிக்கன்ஸ் வந்து நிறைய தூரம் நடந்து போய் தான் ஷிப்பில் போகணுமா. ஸோ அவங்க நல்ல மூலிகைகள்னால பேக் பண்ணி அவரை தூக்கிட்டு போய் ஆப்பிரிக்கன்ஸு அவங்கள அப்படியே கொண்டு போய் ஷிப்பில் ஏற்றி கொண்டு போய் அங்கே வந்து அடக்காரம் நடந்துச்சுது. ஆனால் அதுக்கு முன்னால் இந்த ஆப்பிரிக்கன் சொல்லிட்டாங்க, நீங்கள் பாடியை எடுத்துகிட்டு போங்க, ஆனால் அவருடைய இருதயம் எங்கள் மண்ணில் தான் புதைக்கப்படணும். எங்களெல்லாம் நரமாமிசத்தில் இருந்து நாங்கள் மனுஷரை சாப்பிட்றவங்களா இருந்த முரட்டாட்டமான மனுஷரை, காட்டு மிராணிகளாக இருந்த எங்களை மனுஷராக மாற்றி இன்றைக்கு எங்களுக்குள்ள அந்த அன்பை நெஞ்சுக்குள்ளே ஊற்றுன அந்த அவருடைய நெஞ்சு, அவருடைய இருதயம் எங்கிட்ட தான் இருக்கணும்னு அந்த இருதயத்தை மாத்திரம் அங்கே வாங்கி அவங்க எடுத்து அவங்க மண்ணில் புதைச்சிட்டு பாடியை அங்கே இங்கிலாந்துக்கு அனுப்பிட்டாங்க. இங்கிலாந்தில் பாருங்கள், இங்கிலாந்து அரசு என்ன சொன்னாங்க? எங்கே புதைக்கணும்னா
அரசர்கள் புதைக்கின்ற இடத்துல புதைக்க வேண்டும். அரசர்கள் எனக்கு எந்த இடத்த நீங்கள் பரியல் கிரவுண்டை வைப்பீங்களோ புதைப்பீங்களோ அந்த கலரை தான் இவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினவர், ஆப்பிரிக்கா தேசத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினவர். அதனால் இவருக்கு அந்த சிறப்பு கொடுக்கப்படணும் அப்படின்னு அந்த ஃபியூனரல் போகும்போது ஒருத்தர் அழுதுட்டு ஓடி வந்தாராம். அவர் பேர் தியோடர். அவர் யாருன்னா இவருடைய ஃப்ரெண்டு, டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஃப்ரெண்டு. டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் அன்றைக்கு இங்கிலாந்தில் மிஷினரியாக போகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தப்போ, ஆப்பிரிக்காவுக்கு நான் மிஷினரி போய் ஒப்பு கொடுத்தப்போ இந்த தியோடர் வந்து ரொம்ப தடுத்தாராம். ஏய் முட்டாள், நீ இப்படி டாக்டர் படிச்சுட்டு இந்த நரமாம்ச பச்சுட்டு போய் நீ சாக போறியா? ஒன்றை மாதிரி ஒரு முட்டாள் இருக்கவே மாட்டான் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏசினாராம். அவர் அன்றைக்கு அப்போ வர்றாரு, நான் முட்டாள். தியோடர் சொல்கிறார். தியோடர் யார்? ஒரு பெரிய டாக்டர், ஒரு பெரிய இது வச்சுருக்கிறார், பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறாரு. அவர் சொல்கிறாராம், நான் இன்றைக்கு முட்டாள் ஆயிட்டேன். அவன் டேவிட் லிவிங்ஸ்டன் யார்? அவன் வந்து இன்றைக்கு அரச மரியாதையோட இவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்கிறான்? அவங்க ஆனர் கொடுக்கப்பட்டது. எதனால் கொடுக்கப்பட்டது? அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவன் கட்டுனதுனால இவனுக்கு இந்த மரியாதை. எனக்கு நான் விரும்பினாலும் எவ்வளோ பணம் செலவழித்தாலும் எனக்கு இந்த மரியாதை கிடைக்காது. தேவனுடைய ராஜ்யத்தில் டேவிட் லிவிங்ஸ்டன் மரியாதை கிடச்சிருக்கும் இல்லையா? ஆமாம். எதனால்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுனதுனால அந்த டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கப்பட்டது. நம்ம பார்த்தோம், நன்மையும் பாக்கியமும் நமக்கு உண்டாயிருக்கும். டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருந்தது. நம்ம மற்றவங்களுக்கு எழும்பி பிரகாசித்து மற்றவங்களுக்கு உதவி மதர் தெரசா மூலமாக மற்றவங்களுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருந்துச்சு. ஐடாஸ் கேடர் மூலமாக, டாக்டர் ஐடாஸ் மூலமாக மற்றவங்களுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருந்தது. ஸோ நமக்கும் நன்மையும் பாக்கியம் உண்டாகும். நம்ம இயேசுவுக்காக எழும்பும் பொழுது, எழும்பி பிரகாசிக்கும் பொழுது, எழுந்து கட்டும் பொழுது நமக்கும் நன்மையும் பாக்கியமும், நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்மளால் மற்றவர்களும் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோமா? இந்த நன்மையும் பாக்கியம் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறவங்க எழும்புவோம். நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம தகப்பனை விட்டு எவ்வளோ தூரத்தில் நம்ம இருக்கிறோம்? அவருக்கு க்ளோஸராக அவர் வீட்டிலே இருக்கிறோமா? அவர் விருப்பப்படியே நம்ம செய்கிறோமா? இல்லை நம்ம அவரை விட்டு தூரமாக போயிருக்கோமா? எனக்கு பைபிள் வாசிக்கிறதுனா பிடிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதுனா பிடிக்கிறதில்ல, தேவனுடைய காரியத்துக்காக தேவனுக்காக எதாவது செய்யணுன்னா எனக்கு பிடிக்கிறதில்ல அப்படின்னு இருக்கோன்னா நமக்கும் தேவனுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு ஆர்வமாக வேதத்தை வாசித்து ஆர்வமாக அவருடைய சமூகத்தை நாடி ஓடுறோமா? இல்லை நம்ம தகப்பனை விட்டு தூரமாக இருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். நீ தூரமாக போனா பன்றி தின்ற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. ஸோ நீ தூரமாக போக போக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ இழக்கிற. மகனே மகளே, நீ யோசித்து பார். நீ உனக்கு டிவியில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற? சீரியலில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற? உன்னுடைய செல்ஃபோனில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற? உன்னுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதுக்கு, யூடியூப்பில் எவ்வளோ டைம் நீ ஸ்பெண்ட் பண்ண? யோசித்து பாரு. அந்த டைம் நீ ஏசப்பா கொடுத்துருக்குறியா? அது வேதம் வாசிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் நீ இந்த செல்ஃபோன்லேயே இருக்கிறதுக்கும் எவ்வளோ டைம் வேறுபாடு இருக்குது பாரு. தேவனுக்கு சமீபத்தில் இருக்கிறியா? உன்னை படைச்ச, உனக்காக ஜீவனை கொடுத்த, உன்னை மீட்டு கொண்ட உன்னுடைய தகப்பனுக்கு நீ தூரத்தில் இருக்கிறியா? அப்பா சொல்றாங்க, நீ எழுந்துரு, நீ எழுந்துரு, நீ எழுந்துரு, நீ அப்பாட்ட வா. எந்த நிலையில இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, உன் மனசு உனக்கு சொல்லும், உன் மனசாட்சி உனக்கு சொல்லும். நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, எந்த நிலையிலையும் உன்னை ஏற்றுக்கொள்ள அவர் ஆவலா 2 கரத்தையும் தன்னுடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி உனக்காக காத்திருக்கிறார். மகளே மகனே, எந்த நிலையில இருந்தாலும் அவனை தள்ள மாட்டார். நான் அணைத்துக் கொள்வார், முத்தமிடுவார், உன்னை ஆசீர்வதிப்பார், நன்மையும் பாக்கியம் உனக்கு உண்டாக பண்ணுவார். எழும்புவியா? எழுந்து பிரகாசி. ஆமாப்பா, என் மேல நீங்க உதிச்சிட்டீங்க, ஆனா சுற்றிலும் காரிருள் மூடி இருக்குது. பயங்கரமான பாவ சூழல்கள்,
பயங்கரமான மரண சூழல், பயங்கரமான வியாதிகள், பயங்கரமான ஆண்டவரை அறியாமை, தெய்வத்தை அறியாத மக்கள். அப்பா, இவர்கள் மத்தியில என்ன நீர் ஒளி வீச வச்சிருக்கிறீர். என் மேல உமது மகிமை விழிச்சது. நீங்க எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீர். எங்களை பிரகாசிக்க வச்சிங்க, உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ள வச்சிங்க. எங்க ஒளி மங்கி எரியக்கூடாதப்பா, அது மரக்காலால மூடப்படக்கூடாதப்பா, கட்டிலுக்கு அடியில இருக்கக்கூடாதப்பா. நான் எழும்பி பிரகாசிக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. நான் இது வரைக்கும் அந்த ஒளியை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். ஏசப்பா எனக்குள்ளே இருந்தா போதும் போதும் நான் நினைச்சிட்டேன். அப்படி அல்ல ஆண்டவரே, நான் எழும்பி பிரகாசிக்கணும். இந்த காரியர்கள் மத்தியில நான் ஒளியா வச்சிருக்கீங்களே, நான் இவர்கள் மத்தியில எழும்பி பிரகாசிக்கணும். என்னுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை மூலமாக, என்னுடைய நற்கிரியைகள் மூலமாக நான் சுவிசேஷம் அன்பை, உன்னுடைய அன்பை நான் மற்றவங்க அறிவிக்கிறதன் மூலமாக இவர்களெல்லாம் அந்த இருளில் இருந்து ஒளியாகி உமக்குள்ள நான் கொண்டு வரணும்ப்பா. நான் எழுந்து பிரகாசிக்க வேண்டுமே. இன்னைக்கு நான் தீர்மானம் பண்றேன்ப்பா, நான் எழுந்து பிரகாசிப்பேன். எனக்குள் நான் ஒளியை வைத்து கொள்ள மாட்டேன். ஒரு மதர் தெரசாவை போல, ஒரு ஐடா ஸ்கேட்டரை போல, ஒரு ஏமி கார்மைக்கல் அம்மையார போல நானும் ஒளி வீசுகிற மகளாக மாறுவேன் ஆண்டவரே. ஒளி வீசுகிற மகனாக நான் மாறுவேன் அப்பா. அடுத்த எழுந்து கட்ட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். தேவன் ராஜ்யம் இடிந்து கிடக்கிறது. யார் கட்டுவார்? யார் என் காரியமாய் போவார் என்று அங்கலாய்க்கிற இயேசுவின் சத்தம். இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான் கட்டுவேன் என்று ஒப்பு கொடுப்பாயா மகனே, மகளே. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். எத்தனையோ மிஷனரிகள் நம் நாட்டுக்கு வந்ததுனால தான் நமக்கு 4 திருச்சபைகள் கட்டப்பட்டன. நம்ம ஏசப்பாவை அறிஞ்சுக்கிட்டோம். நம்மளை சுற்றிலும் அறியாத மக்கள் நிறைய பேர் உண்டப்பா. அவங்க எல்லாம் அறியணுமே. இவர்களை குறித்து நான் நிர்விசாரமா இருக்கனே. எத்தனை பேர் பாவ கட்டில் கிடக்குறாங்க. அவங்களாம் சீ என்று எழுந்துட்டு நான் போறேனே. நீர் அப்படி பார்க்கல. ஐயோ, இந்த ஆத்மா சாகுதே, இந்த ஆத்மா இடத்துல வரணுமே நீங்க பாக்குறீங்க. இந்த ஆத்மாக்கு யாராவது என்னை பற்றி சொல்ல மாட்டாங்களா? ஒரு விடுதலையை கூற மாட்டாங்களான்னு நீங்க அங்கலாய்க்கிறீங்க. இயேசப்பா, இயேசப்பா, நான் உடைய ராஜ்யத்தை கட்டணும்ப்பா. உடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நான் மற்றவர்களுக்கு என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறேன். உடைய நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். ட்ராக்ஸ் மூலமா நான் வெட்கப்பட மாட்டேப்பா. எத்தனையோ மிஷன் வந்து தன்னுடைய உயிரையே கொடுத்தாங்களே, அவங்கெல்லாம் நன்மையும் பாக்கியத்தையும் பெற்றாங்க. மற்றவர்களுக்கு நன்மையும் பாக்கியமும் கொடுக்கிறவர்களா இருந்தாங்க. ஏசப்பா, அந்த நேரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லுவோமா? அப்படி அர்ப்பணித்தவர்களுடைய கரத்தை உயர்த்தலாம். ஏசப்பாவுக்காக நான் ஒளி வீசுவேன். ஏசப்பாவுடைய ராஜ்யத்தை நான் கட்டுவேன். ஆத்துமா ஆதாயம் செய்வேன். ஆத்மாக்களை குறித்து கரிசனை கொள்ளுவேன். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாவுக்காக கண்ணீர் விடுவேன். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களோட உங்களுடைய அன்பை பற்றி நான் பேசுவேன் என்று ஒப்பு கொடுக்குறவங்க உங்களுடைய கரத்தை நீங்க உயர்த்துங்க. கர்த்தர் பார்க்கிறார். அந்த கரத்தை கர்த்தர் பிடிப்பார். கர்த்தர் பார்க்கிறார். நம்ம கொடுக்கிற தீர்மானத்துல உறுதியா இருக்கும்போது கர்த்தர் பலன் தருவார். ஏசப்பா, உடைய உள்ளத்தின் ஏக்கத்தை இன்றைக்கு தேவை, இன்றைய தேவையில நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இன்றைய தேவையில நம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டணும். அப்பா, எங்களுக்கு நல்ல சலுகையை கொடுத்துருக்கீங்க. உங்களை அறியறதுக்கு அப்பா நாங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு எங்களுக்கு நல்ல விடுதலையை தந்திருக்கிறீங்க. உங்களுடைய அன்பை அதிகமாக ருசிக்க செஞ்சுருக்கீங்க. இந்த அன்பை நாங்கள் மற்றவங்களுக்கு பயிரணும்ப்பா. அப்பா, அவனுடைய பிள்ளைங்கள்லாம் நோக்கி பார்க்குறாங்க. ஆண்டவரே, நான் அதை செய்வேன்ப்பா. ஆண்டவரே, நான் ஒளி வீசுவேன் உமக்காக. நான் உடைய ராஜ்யத்தை கட்டுவேன் என்று ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒப்பு கொடுத்த ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்து கொள்ளுங்க. எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. நற்கிரிகளை பெருக கிருபை தாங்க. உடைய கரங்களை கூட நடத்தட்டும். நீங்க ஆசீர்வதிங்க. இதன் நிமித்தமாக இவர்களுக்கு நன்மையும் பாக்கியமும் பெருகட்டும் ராஜா. அதுபோல ஆண்டவரே, மற்றவர்களுக்கும் இருளில் இருக்கிற மக்களுக்கும் நன்மையும் பாக்கியமும் பெருகிற கருவிகளாக இவளை நீ மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. அப்படியே செய்வதற்காக நன்றி 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 அப்பா. எல்லா கனத்தை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.